அனைவருக்கும் வணக்கம். இது வரி ஆலோசகர் சங்கம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அறிவு பகிர்தல், அனைத்து உறுப்பினர்களுடைய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தல் போன்ற நோக்கங்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது இந்த வரி ஆலோசகர் சங்கம். நமது வரி ஆலோசகர்களானது ஒவ்வொரு இரண்டாவது சனிக்கிழமை மற்றும் நான்காவது சனிக்கிழமைகளில் இலவசமாக வலைதள கருத்தரங்குகளை வெபினார்களை நடத்திக் கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த ஒரு கருத்தரங்கத்தில் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறோம். அனைத்து அனைத்து வரி ஆலோசகர்களும் நாம் நோட்டிஃபிகேஷன், சர்க்குலர்ஸ், ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், ரெலவெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் போன்றவைகளை தெரிந்து வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி எடுத்துக்கொண்டிருக்க அந்த தலைப்பானது ரீசன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் இன் ஜிஎஸ்டி, அதை பற்றி இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். இதை எழுத்து நடத்தி கொடுக்க இருப்பவர் அட்வொகேட் ஜி நடராஜன் அவர்கள். ஜி நடராஜன் அவர்கள் ஏற்கனவே பல கருத்தரங்கங்களில் பங்கு கொண்டு உரையாற்றிய புகழ்பெற்றவர். சுவாமி அசோசியேட்ஸின் சீனியர் பார்ட்னர். அவர்கள் இந்த கருத்தரங்கத்தை நடத்தி கொடுக்க இருக்கின்றார். அவர்களை வருகிறவர்கள் என்று வரவேற்கின்றேன். இந்த வலைதள கருத்தரங்கம் தொடங்குவதற்கு முன் கொடுக்குவது சிறு டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேன். உங்களுடைய ஆடியோ வீடியோவை மியூட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கூகுள் மீட்டில் ப்ரெசன்டேஷன் ஒரு பட்டன் இருக்கும், தயவுசெய்து அதை கிளிக் பண்ணாதீங்க. அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா வலைதள கருத்தரங்கு இடையூறு ஏற்படும். உங்களுடைய வலைதளம் கருத்தரங்கு நடந்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் உங்களுடைய கேள்விகளை சேட் பாக்ஸ் இதில் போடுங்கள். எண்ட் ஆஃப் த செஷனில் உங்களுடைய கேள்விக்கான பதிலை ஸ்பீக்கர் அளிப்பார்கள். இப்பொழுது அட்வொகேட் ஜி நடராஜன் அவர்கள் வலைதள கருத்தரங்கை தொடங்கி வைத்து உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். Yes, sir. Okay. இன்னைக்கு கடந்த ஒரு மாதம் அல்லது 2 மாதங்களில் ஜிஎஸ்டி சம்பந்தமாக என்னென்னலாம் புதிதான மாற்றங்கள் வந்திருக்கின்றன அப்படிங்கிறத பற்றி ஒரு மணி நேர அளவுக்கு நம்ம பேசலாம் என்று நினைக்கிறேன். ஸோ பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய அந்த எதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோமோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க இம்மிடியேட்டா கூட உங்களை அன்மியூட் பண்ணிக்கிட்டு கேட்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஒரு பர்டிகுலர் ஒரு டாபிக் பத்தி பேசும்பொழுது அது சம்பந்தமா உங்களுடைய பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க அதை உடனடியாக உங்களை அன்மியூட் பண்ணிட்டு கூட சொல்லலாம். ஸோ என்னுடைய கலீக்ஸும் ஒரு 2-3 பேர் இந்த மீட்டிங் இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய உதவியையும் நான் கேட்டுப்பேன். வேற ஏதாவது நம்ம பாயிண்ட்னுடைய
ரிப்ளை கொடுக்க வேண்டியதற்கு அவங்களுடைய உதவி தேவைப்பட்டா அதையும் நம்ம எடுத்துப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், லாஸ்ட் 4 இயர்ஸா நம்ம தூங்கும்போது கனவுல கூட இந்த ஒரு ஸ்கிரீன் தான் நமக்கு வந்து தோணிட்டு இருக்கோம். இந்த ஜிஎஸ்டி நெட்வொர்க் இது கூட நம்ம வந்து நிறைய கஷ்டங்களை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா அது நமக்கு பழக்கமாகிட்டு வருது. பல புது புது டூல்ஸ் எல்லாம் அதில் அப்பப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுல இருக்கிற கிளிச்சஸ் இது எல்லாமே எந்த ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்தாலும் அதனுடைய தொடக்க காலத்துல சாதாரணமா இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தான். அதனுடைய அளவு வேணா கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாலும் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி மூலமா ஒரு டாக்ஸை ஃபாலோ பண்றதுக்கு நமக்கு பழக்கம் இல்லாததுனால நிறைய கஷ்டங்களை வந்து நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். வெளியில சொல்ல முடியாம வந்து லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமா இந்த போர்ட்டல் கூட நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதை கத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்ப இந்த கஷ்டங்களை எல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரோக்ல தீர்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னொரு மூவ் வந்து இப்ப ரீசெண்டா கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, புதுசா இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கான போர்ட்டலையும் அவங்க மாத்தி அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேஜுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த போர்ட்டல் லான்ச் பண்ணது ஒரு 2-3 நாள் முன்னாடி. ஸோ நிறைய இடத்துல வந்து நம்ம இதுல நிறைய கிளிச்சஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுல என்ன ஆகும்னா, ஜிஎஸ்டி போர்ட்டல்ல இருக்கிற கஷ்டங்கள்லாம் நமக்கு வந்து மறந்து போயிடும். ஸோ அவர் ஃபோக்கஸ் வந்து இப்ப இன்கம் டாக்ஸ்ல வந்து இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு போகும்போது நம்ம ஜிஎஸ்டியில இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் நம்ம வந்து மறந்துடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு லைட்டர் வெயின்ல சொல்றேன். ஸோ அதாவது இப்ப இனிமே ஒரு போர்ட்டல் மட்டும் இல்லாம இந்த 2 போர்ட்டல்லையுமே இருக்கிற புது புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு அவருக்கு கூட போராடி நம்ம வந்து நம்முடைய காலம் தள்ளக்கூடிய ஒரு நிலைமையில நம்மளுடைய நிலைமையெல்லாம் இனிமே இப்படிதான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 2 பக்கமும் 2 போர்ட்டலை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை ஃபைல் பண்றதுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கு. பட் இது எல்லாமே கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு என்னைக்குமே இருக்கு. ஸோ வித் லாட் ஆஃப் அவேர்னஸ் இருக்கும் பொழுது, இந்த மாதிரியான ஒரு மீட்டிங்லாம் இருக்கும்போது, பல பேருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் போது, ஸோ இந்த கஷ்டங்கள்லாம் ஒரு பெரிய கஷ்டமா இருக்காது. ஸோ நிச்சயமா அது எல்லாத்தையும் கடந்து நம்ம இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவோங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. இப்ப ரீசெண்டா எல்லா இடத்துலயும் பேசக்கூடிய, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய சில மாற்றங்கள் புதுதா இப்ப ரீசெண்டா வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த கோவிட் சம்பந்தமாக எல்லா லாவிலையும் இன்கம் டாக்ஸ் இப்ப சுப்ரீம் கோர்ட்டே பாத்தீங்கன்னாக்க போன மார்ச்ல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து எல்லா டைம் லிமிட்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. எல்லா டைம் லிமிட்னா அந்த கோர்ட்ல கேசஸ் ஃபைல் பண்றது, அப்பீல் ஃபைல் பண்றது, ரிப்ளை ஃபைல் பண்றது, இந்த டைம் லிமிட் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஒரு ரீசெண்டா அரௌண்ட் ஒரு மார்ச் மாசத்துல ப்ராப்ளம்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆயிடுச்சு, அதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணாங்க. பட் இமீடியட்டா இந்த 2வது அலை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 27/4/2021 இன்னொரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மூலமாக எல்லா டைம் லிமிட்டையும் அவங்க திரும்பவும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எது வரைக்கும்ங்கிறத இன்னும் சொல்லல. ஸோ இந்த 2வது அலைங்கிறது இன்னமும் இருந்துகிட்டு இருக்கிறதுனால எனி அப்பீல் எந்த லாவா வேணாலும் இருக்கலாம், ஒரு சிவிலா இருக்கலாம், கிரிமினலா இருக்கலாம், எந்த கம்ப்ளைண்ட்ஸுக்கான எந்த ஒரு டைம் லிமிட்டா இருந்தாலும் அதை வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் மூலமா எது வரைக்கும் அது முடியும் அப்படிங்கிறது கூட சொல்லாம பிளாங்கெட்டா ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆர்டர் கொடுத்திருக்காங்க கடைசியா 27/4/2021 அன்னைக்கு. ஸோ அந்த ஆர்டர் எங்கெங்கெல்லாம் அது அப்ளை ஆகும் அப்படிங்கிறது பல ப்ரொசீடிங்ஸ் நம்ம வந்து இந்த ரிட்டர்ன் ஃபைலிங், டாக்ஸ் கட்டுற டியூ டேட், இதுக்கெல்லாம் அதை அப்ளை பண்ண முடியாது. ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் அண்ட் குவாசி ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ், அதாவது ஒரு அப்பீல் ஃபைல் பண்றதுக்கு நமக்கு வந்து டைம் இந்த பீரியட்ல வருது அப்படின்னா அந்த டைம் வந்து முடியாது. சுப்ரீம் கோர்ட் என்னைக்கு முடியுதுன்னு சொல்லுதோ அன்னைக்கு தான் அந்த டைம் லிமிட் முடியும். அது வரைக்கும் நமக்கு அந்த டைம் லிமிட் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆர்டர். அந்த ஆர்டர் நான் ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு முக்கியமான ஆர்டர் வந்து சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க 27/4/2021. இதை தவிர இந்த ஜிஎஸ்டி கம்ப்ளைன்ஸ் சம்பந்தமாக பல நோட்டிபிகேஷன்ஸ், ஒரு நோட்டிபிகேஷன் 16 to 27 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 நோட்டிபிகேஷன்ஸ் வந்து 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் இஷ்யூ ஆயிருக்கு. அந்த ஒவ்வொரு நோட்டிபிகேஷன்லையும் என்னென்ன சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு டீட்டெயிலா நம்ம இப்ப பார்ப்போம். இது ஆக்சுவலா கோவிட் ரிலேட்டட்னு சொல்ல முடியாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், போன பட்ஜெட்ல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தது. இப்ப வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ஃபுல் டாக்ஸ் லயபிலிட்டியை கட்டுறதுக்கு நம்ம கிட்ட கேஷ் இல்லை. ஐடிசி இருக்கு, நம்ம வந்து ஒரு 5 lakhs டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு, ஒரு 3 lakhs ஐடிசி இருக்கு. பட் அடிஷ்னலா இருக்கிற அந்த 2 lakhs
பணத்தை போட்டு கட்டுறதுக்கு கையில கேஷ் ரிசோர்சஸ் நம்ம கிட்ட இல்ல. ஆனா சட்டப்படி அந்த ரிட்டர்னை வந்து நம்மளால ஃபைல் பண்ண முடியும். சட்டத்துல வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை, டாக்ஸை முழுக்க கட்டினாதான் அந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ண முடியும்னு சொல்லி ஜிஎஸ்டி ஆக்ட்ல எங்கேயுமே இல்லை. பழைய சென்ட்ரல் எக்ஸைஸ் சர்வீஸ் டாக்ஸா இருந்தா கூட டாக்ஸ் கட்டாம கூட நம்ம ரிட்டர்னை ஃபைல் பண்ணலாம். பட் ஜிஎஸ்டியில இந்த போர்ட்டல் அதை அலோவ் பண்ண மாட்டேங்குது. இந்த போர்ட்டல்ல ஒரு பார்ட் ஆஃப் த டாக்ஸை கட்டி நம்மளால ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. அதனால என்ன ஆகுது, ஐடிசி நம்ம கையில இருந்தாலும் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்றதுல டிலே இருந்ததுன்னா அந்த டோட்டல் டாக்ஸ் லயபிலிட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருந்தது, அதை அமெண்ட் பண்ணாங்க போன பட்ஜெட்ல. அந்த நெட் லயபிலிட்டி இந்த மந்த் வந்து எனக்கு 5 லட்ச ரூபாய் லயபிலிட்டி, 3 லட்ச ரூபாய் ஐடிசி இருக்கு, பட் 2 lakhs கேஷ் கட்ட முடியாததுனால நான் டிலேடா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த 2 lakhsக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட் போன பட்ஜெட்லயே வந்தது. இந்த அமெண்ட்மெண்ட்டை நோட்டிஃபை பண்ணிருக்காங்க. ஏன்னா இதனால இதை நான் சொல்றேன்னாக்க நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இதுல வந்துட்டு இருக்கு. என்ன அந்த நோட்டிபிகேஷன் என்ன சொல்லுதுன்னா, திஸ் அமெண்ட்மெண்ட் வில் பிகம் எஃபெக்டிவ் ஃப்ரம் 1st June 2021. ஸோ அப்போ எல்லாருக்கும் என்னன்னா, இப்போ பழைய பீரியடுக்கு இது வராதா, ஜூலைலேருந்து வரும்னு சொல்லியிருந்தாங்களே, ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கிடையாதா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. இது எதனாலன்னா, இப்போ முதல்ல மாதிரி ஒரு சர்வீஸ் டாக்ஸ் மாதிரியோ ஒரு எக்ஸைஸ் மாதிரியோ ஒரு வேட் மாதிரியோ ஒரு ஆக்ட் அமெண்ட் பண்ண உடனேயே அந்த நோட்டிபிகேஷனை அந்த ஆக்ட் அமெண்ட்மெண்ட்டுக்கு எஃபெக்ட் கொடுத்துட முடியாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரலுக்கு ஒரு சிஜிஎஸ்டி ஆக்ட் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியா எஸ்ஜிஎஸ்டி ஆக்ட் இருக்கிறதுனால எல்லா ஆக்ட்லயும் அந்தந்த ஸ்டேட்ல இந்த அமெண்ட்மெண்ட்டை பாஸ் பண்ணியாங்க அந்தந்த ஸ்டேட் அசம்பிளில. ஸோ அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மா ஒரு டேட்ல இருந்து அந்த செக்ஷனை கொண்டு வர வேண்டியிருக்கு. அதுக்கான நோட்டிபிகேஷன் தானே தவிர இந்த நோட்டிபிகேஷனுக்கு 1st July 2017 இருந்து எஃபெக்ட் உண்டு. ஸோ ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுல டிலேவா இருந்ததுன்னா அந்த ரிட்டர்ன்ல இருக்கிற லயபிலிட்டி மைனஸ் ஐடிசி எவ்வளோ அந்த ரிட்டர்ன் நம்மளால எடுக்க முடியுமோ அது போக அந்த நெட் கேஷ் லயபிலிட்டிக்கு தான் இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா இதுல வந்து நிறைய இடத்துல நிறைய லிட்டிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. டிபார்ட்மெண்ட்ல லெட்டர் கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து டிபார்ட்மெண்ட்டினுடைய ஒரு ப்ரெஷர் தாங்க முடியாம ஃபுல் அமௌண்ட்டுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்கலாம். அது எல்லாத்துக்குமே இப்ப ரீஃபண்ட் அப்ளை பண்ணலாம். ஸோ எங்கெல்லாம் நம்ம இன்ட்ரெஸ்ட் லயபிலிட்டி டோட்டல் அமௌண்ட்டுக்கு நம்ம பே பண்ணியிருக்கோமோ, ஐடிசி கேஷுக்கு மட்டும் இல்லாம ஐடிசிக்கு சேர்த்து இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்கோமோ அதெல்லாம் ரீஃபண்டும் இப்போ அப்ளை பண்ணலாம். இந்த செக்ஷன் அமெண்ட்மெண்ட்ல ரீஃபண்டை பத்தி ஸ்பெசிஃபிக்கா சொல்லலைனாலும் இது ஒரு ரெட்ராஸ்பெக்டிவ் அமெண்ட்மெண்ட்டா இருக்கிறதுனால யாரெல்லாம் அதை அதிகமான அந்த இன்ட்ரெஸ்ட்டை கட்டியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ரீஃபண்ட் அப்ளை பண்ணலாம். இது ஒரு முக்கியமான, இது வந்து ஒரு சாதாரணமான அமெண்ட்மெண்ட் தான், பட் இது சம்பந்தமா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால ஐ தாட் நம்ம அதை கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னு. இப்போ 4ல இருக்கா சார்? ஆமா சார், 4. ஓகே, இதுதான் நம்ம நோட்டிபிகேஷன் 16 அந்த இன்ட்ரெஸ்டுக்கான அமெண்ட்மெண்ட்டை நோட்டிஃபை பண்ணது. இப்போ மாறுதா சார்? 5க்கு வந்துருச்சா? இல்ல சார், நீங்க மேனுவலா மாத்தணும் போல இருக்கு. இல்ல அப்படின்னா கீழே ஒரு பட்டன் இருக்கு, அது பெருசா காமிக்கல. ஸ்லைடு அந்த வியூ தெரியுது. ஓஹோ, பாட்டம்ல அந்த கமெண்ட்ஸ் பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா கூட பெருசா தெரியும். பக்கத்துல ஆமா ஆமா. இப்போ இது வருது சார், 5 வருதா? இப்போ 5 வருது. ஓகே. ஸோ நோட்டிஃபிகேஷன் 17 அது என்ன சொல்லுதுன்னாக்க, மே மந்த்துக்கான ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கான டியூ டேட் வந்து 26th June எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. முதல்ல ஏப்ரலுக்கானதை 26th May அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது மேக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜிஎஸ்டிஆர் நம்ம இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா, ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்னுக்கு டியூ டேட் வந்து மாறல. ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்னுக்கான டியூ டேட் மாறல. அதுக்கான லேட் ஃபீ வெய்வர், இன்ட்ரெஸ்ட் வெய்வர் இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டிஆர் 1 பொறுத்த வரைக்கும் மே மாசத்துக்கான ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கான டியூ டேட் வந்து 26th June 2021 அப்படின்னு அமெண்ட் பண்றது தான் இந்த நோட்டிபிகேஷன் 17. நோட்டிபிகேஷன் 18 ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுல அந்த டிலே இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட் லயபிலிட்டிக்கு வேரியஸ் ரிலாக்ஸேஷன்.
ஸோ இன்னொன்று இதுல பார்க்கணும், சிம்பிளா எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 15 நாளைக்கு வைவர், ஒரு 30 நாளைக்கு வைவர் அப்படின்னு கொடுத்துருந்தா ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். பட் இது எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு டீடைல்டா போய் சின்ன அசசிஸ், பெரிய அசசிஸ், குவார்டர்லி, மந்த்லி அப்படின்லாம் பிரிச்சு இதை புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கும் பொழுது கொஞ்சம் லிபரலா போய் ஒரு 15 நாளைக்கு இன்ட்ரெஸ்ட்னா 15 நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இல்ல 30 நாளைக்கு இன்ட்ரெஸ்ட்னா யாருக்குமே 30 நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு இந்த அமெண்ட்மெண்ட்டை பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருந்திருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி அவங்க வந்து இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வெய்வர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, 5 கோடி ரூபாய்க்கு மேல டேர்ன் ஓவர் இருக்கிறவங்களுக்கு, அதாவது ப்ரீவியஸ் இயர்ல அவங்களுடைய டோட்டல் அக்ரிகேட் டேர்ன் ஓவர் 5 கோடிக்கு மேல இருக்கிற அசசிஸுக்கு மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாசத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து 18%க்கு பதிலாக 9% குறைச்சிருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் 15 டேஸ்னுடைய டிலேக்கு. ஃபர்ஸ்ட் 15 டேஸ் டிலேக்கு லார்ஜ் அசசிஸ் மோர் தென் 5 crore டேர்ன் ஓவர் இருக்கிறவங்களுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் 18% த இன்ட்ரெஸ்ட் வில் பி 9% அந்த ஃபர்ஸ்ட் 15 நாளைக்கு. அதுக்கப்புறம் ரெகுலர், அதுக்கப்புறம் 16 நாள்ல இருந்து எத்தனை நாள் டிலே இருக்கோ அதுக்கு நார்மல் 18% இன்ட்ரெஸ்ட் அப்ளை ஆகும். இது வந்து பெரிய அசசிஸ் ஹேவிங் டேர்ன் ஓவர் மோர் தென் 5 crore in the preceding financial year. So சின்ன அசசிஸ் அக்ரிகேட் டர்ன் ஓவர் 5 கோடிக்கு கீழே இருக்கிற அசசிஸ் யாரெல்லாம் மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு ஆப்ட் பண்ணிருக்காங்களோ, மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கிறதுக்கு ஆப்ட் பண்ணிருக்கிறவங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வெய்வர் வந்து வேரியஸ் ஸ்லாப்ஸ் இருக்கு. மார்ச் மந்த்ல ஃபர்ஸ்ட் 15 டேஸுக்கு நோ இன்ட்ரெஸ்ட், அடுத்த 45 டேஸுக்கு 9% இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் 18% இன்ட்ரெஸ்ட். மார்ச் மந்த்துக்கு ஃபர்ஸ்ட் 15 டேஸ் நோ இன்ட்ரெஸ்ட், அதுக்கு அடுத்த 45 டேஸுக்கு அதாவது டியூ டேட்ல இருந்து அடுத்த 15 டேஸுக்கு நோ இன்ட்ரெஸ்ட், 16th டேல இருந்து 45 டே வரைக்கும், 16th டேல இருந்து நெக்ஸ்ட் 45 டேஸ் வரைக்கும் 9% இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் ரெகுலர் 18% இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி ஏப்ரலுக்கு ஃபர்ஸ்ட் 15 டேஸ்க்கு நோ இன்ட்ரெஸ்ட், அதுக்கு அடுத்தது 9% வந்து 30 நாளைக்கு மட்டும். மேக்கு ஃபர்ஸ்ட் 15 டேஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதுக்கப்புறம் அடுத்த 15 நாளைக்கு, இப்போ மேனுடைய டியூ டேட் டாக்ஸ் பே பண்றதுக்கான டியூ டேட்ல இருந்து அதுக்கு அடுத்து 15 நாளைக்கு லேட்டா ஃபைல் பண்ணோம்னா 3B இன்ட்ரெஸ்ட் லைபிலிட்டி வராது. அதுக்கு அடுத்த 15 நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் 18க்கு பதிலாக 9% வரும். அதுக்கப்புறம் அந்த மொத்தமா 30 நாளைக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் நார்மலா 18% ஆயிடும். இதுவே காம்போசிஷன் டாக்ஸ் பேயர்ஸுக்கு குவார்டர் எண்டிங் மார்ச், ஜனவரி டு மார்ச் 2021 குவார்டருக்கு அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் வெய்வர் ஃபர்ஸ்ட் 15 நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நெக்ஸ்ட் 45 டேஸுக்கு 9% இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் அந்த 45 டேஸ் பிளஸ் 15 டேஸ் 60 டேஸுக்கு அடுத்தது 61st டேல இருந்து நார்மல் இன்ட்ரெஸ்ட் 18%. இதுதான் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கொடுத்திருக்கிற பெனிஃபிட். எகைன் மோர் தென் 5 crore கம்ப்ளீட் வெய்வர் கிடையாது. ஃபர்ஸ்ட் 15 டேஸுக்கு 9% இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் ரெகுலர் 18% இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும். அடுத்த நோட்டிபிகேஷன் 19. இதுல வந்து லேட் ஃபீ GSTR 3B ஃபைல் பண்றதுல ஏதாவது டிலே இருந்ததுன்னா அந்த டிலேக்கான லேட் ஃபீ வெய்வர்ஸ், பார்ஷியல் வெய்வர் ஆர் ஃபுல் வெய்வர் கொடுத்திருக்காங்க. இதுலயும் அந்த அசசிஸையும் பல விதமா கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்ரிகேட் டர்ன் ஓவர் இன் த ப்ரிசீடிங் இயர் 5 crore மேல இருந்ததுன்னா we will call நம்மள வந்து ரொம்ப பெரிய சொல்லுங்க சார். திருப்பியும் மாறல சார், 5th ஷீட்லயே இருக்கு நினைக்கிறேன். நீங்க மேனுவலா மாத்தணும்னு நினைக்கிறேன். ஒரு இல்ல ஸ்லைட் ஷோ போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மாதிரி. ஸ்லைட் ஷோ தான் போட்டுருக்கேனா எனக்கு தெரியல. ஓகே 8 இருக்கா அப்ப? ஓகே, இது வந்து நம்ம லேட் ஃபீக்கான வெய்வர் ஃபார் பெரிய அசசிஸ், அதாவது மோர் தென் 5 crore டர்ன் ஓவர் இருக்கிற அசசிஸுக்கு மார்ச், ஏப்ரல், மே 3 மாசத்துக்குமே ஃபார் 15 டேஸ் பியாண்ட் த டியூ டேட், அதாவது டியூ டேட் வந்து டியூ டேட் என்ன டியூ டேட் இருக்கோ 3Bக்கு அதே தான் டியூ டேட். அடுத்த 15 டேஸ் வரைக்கும் நம்ம டிலேவா ஃபைல் பண்ணா லேட் ஃபீ கிடையாது. அடுத்த 15 டேஸ் வரைக்கும் 15 டேஸ் பியாண்ட் த டியூ டேட்டுக்கு லேட் ஃபீ கிடையாது. அடுத்த கேட்டகரி ஆஃப் அசசிஸ் 5 crore இருக்கிறவங்க மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்க, 5 crore கீழே இருந்து மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்களுக்கு ஒவ்வொரு மந்த்துக்கும் டிஃபரெண்ட். மார்ச்சுக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் 60 டேஸுக்கு லேட் ஃபீ வெய்வர், ஏப்ரலுக்கு ஃபர்ஸ்ட் 45 டேஸுக்கு லேட் ஃபீ வெய்வர்,
மேக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் 30 days பியாண்ட் த டியூ டேட்டுக்கு லேட் ஃபீ வெய்வர். அதே சிறிய அசசிஸ், அதாவது 5 crore கீழே இருக்கிற அசசிஸ் குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்களுக்கு ஜனவரி டு மார்ச் 21 GSTR 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுல டிலே இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் 60 daysக்கு லேட் ஃபீ கிடையாது. ஃபர்ஸ்ட் 60 daysக்கு லேட் ஃபீ கிடையாது. ஒரு நிமிஷம் ஸ்லைடை மாத்திட்டு வந்தோம். இது வந்து நம்ம லேட் ஃபீ வெய்வரை பத்தி பார்த்தோம். இதை தவிர பழைய பீரியட்ல GSTR 3B ஃபைல் பண்ணாதவங்க எல்லாருக்கும் ஒரு அம்னஸ்டி ஸ்கீம் மாதிரி ஒன்று வந்திருக்கு. இது ரொம்ப முக்கியம். ஸோ இதுபடி எந்த GSTR 3B கூட இருக்கலாம், ஜூலை 2017 இருந்து ஏப்ரல் 2021 வரைக்கும் இருக்கிற எந்த GSTR 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம இருந்தாலும் அந்த ரிட்டனை நெக்ஸ்ட் நம்ம இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 monthsக்குள்ள நம்ம ஃபைல் பண்ணோம்னாக்க அதுக்கு இருக்கிற லேட் ஃபீ வெய்வர் கிடைச்சிருக்கு. வெய்வர் வந்து இது மாதிரி, அது நில் ரிட்டர்னா இருந்தா, டாக்ஸ் லயபிலிட்டி இல்லாத நில் ரிட்டர்னா இருந்தா ஒரு ரிட்டனுக்கு 500 rupees, 250 plus 250 500 rupees. பட் டாக்ஸ் லயபிலிட்டி இருக்கிற ரிட்டர்னா இருந்ததுனாக்க 500 plus 500 1000. ஸோ இந்த அம்னஸ்டி ஸ்கீம் இது எல்லா GSTR 3B ரிட்டர்ன் பெண்டிங் ரிட்டனுக்கும் அப்ளை ஆகும். ஜூலை 17 இருந்து ஏப்ரல் 21 வரைக்கும் இருக்கிற எனி ரிட்டனுக்கு 1000 rupees டாக்ஸ் லயபிலிட்டி இருக்கிற ரிட்டர்ன். இதுல நிறைய பேர் வந்து இதை விட அதிகமான லேட் ஃபீ ஃபைல் பண்ணி அந்த ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்கு எந்த ரிலீஃபும் கிடையாது. ஏன்னா இந்த நோட்டிபிகேஷன் என்ன சொல்லுதுனாக்க 1/6 இருந்து 31/8 வரைக்கும் ஃபைல் பண்றவங்களுக்கு தான் இந்த பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ ஏற்கனவே வித் டிலே அதிகமான லேட் ஃபீயோட யாராவது ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரிலீஃப் எதுவும் கிடையாது. ஏன்னா எந்த அம்னஸ்டி ஸ்கீம் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப கம்ப்ளை பண்ணாம இருக்கிறவங்களுக்கு தான் அதோடைய பெனிஃபிட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இப்போ SVLDRS அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்தது, இன்கம் டேக்ஸ்ல வந்து விவாத் சே விஸ்வாஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்கீம் எல்லாம் வரும்னு தெரியாது நமக்கு. ஸோ அதனால ஏற்கனவே நம்ம ஒரு லேட் ஃபீயோட நம்ம கட்டியிருந்தோம்னா இதுல எந்த பெனிஃபிட்டும் கிடைக்க முடியாது, நம்ம அதுக்கான ரீஃபண்ட் எல்லாம் வாங்க முடியாது. ஏன்னா இந்த ஸ்கீம் வந்திருக்கிறது பூரா இதுவரைக்கும் ஃபைல் பண்ணாம இப்ப ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல ஃபைல் பண்றவங்களுக்கு தான் இந்த பெனிஃபிட் கிடைக்குமே தவிர ஏற்கனவே வித் லேட் ஃபீ அதிகமான லேட் ஃபீயோட ஃபைல் பண்ணிருக்கிறவங்களுக்கு இது கிடைக்காது. ஸ்லைட் மாறி இருக்கா சார்? இப்ப 9ல தான் இருக்கு. 9ல தான் இருக்கு சார். 9ல தான் இருக்கா? ஒவ்வொரு தடவையும் போயிட்டு வரணும் போல. இல்ல நீங்க அந்த ஓகே இப்ப மாறிடுச்சு. இப்ப என்ன உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்காது, உங்களுக்கு சின்ன ஸ்கிரீனா காட்டும் இல்லையா? ஆமா சார். ஓகே, அப்ப நான் இதே வச்சுக்கிறேன் இல்லையா? ஓகே. படிக்க முடியுதா? இங்கே பார்க்க முடியும். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்தது இந்த அம்னஸ்டி ஸ்கீம் ஜூலை 17 இருந்து ஏப்ரல் 21 வரைக்கும் இருக்கிற GSTR 3B ரிட்டனுக்கு. மே 2021 GSTR 3B ரிட்டனுக்கான லேட் ஃபீயை பத்தி அவங்க எதுவும் சொல்லலை. டியூ டேட் வந்து 26th ஜூன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் லேட் ஃபீ வில் பி அப்ளிகபிள். நார்மல் லேட் ஃபீ என்னவோ அது வந்துடும். பட் ஜூன் 21 இருந்து ஃபியூச்சர்ல இருக்கிற எல்லா GSTR 3B ரிட்டனுக்கும் லேட் ஃபீ வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. அது எப்படி ரெடியூஸ் ஆயிருக்குன்னாக்க, டாக்ஸ் லயபிலிட்டி இல்லாத நில் ரிட்டர்னா இருந்தா 250 plus 250 500 rupees, 250 plus 250 500 rupees லேட் ஃபீ. 1.5 crore அக்ரிகேட் டர்ன் ஓவர் 1.5 crore இருக்கிற அசசிஸ், 1.5 crore கம்மியா இருக்கிற அசசிஸுக்கு 500 plus 500 1000. 1.5 இருந்து 5 crore வரைக்கும் டர்ன் ஓவர் இருக்கிற அக்ரிகேட் டர்ன் ஓவர் இருக்கிற டாக்ஸ் பேயர்ஸுக்கு 2500 each, 5000 இது மேக்ஸிமம் அமௌண்ட். மோர் தென் 500 இருக்கிறவங்களை பத்தி அவங்க பேசல. ஸோ அவங்களுக்கு நார்மல் வில் அப்ளை. நார்மல் லேட் ஃபீ எவ்வளோ? 25 rupees per day சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் ஆஃப் 5000. ஸோ சப்ஜெக்ட் இது வந்து CGSTக்கு தனியா, SGSTக்கு தனியா. ஸோ மோர் தென் 5 crore இருக்கிற அசசிஸ் GSTR 3B ரிட்டர்ன் ஜூன் 21க்கு அப்புறம்
எனி டிலே இருந்ததுன்னா அதுக்கான லேட் ஃபீ வந்து இந்த மாதிரி. ஸோ மோர் தென் 5 crore எந்த சேஞ்சும் கிடையாது. அதர் ஸ்மால் டாக்ஸ் பேயர்ஸுக்கு ஒரு ஸ்மால் கன்செஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது GSTR 1க்கான லேட் ஃபீ, அதுவும் ஜூன் 21 இதே மாதிரி நில் அவுட்வர்ட் சப்ளை, நில் ரிட்டர்ன் டாக்ஸ் லயபிலிட்டி இல்லாம இருந்ததுன்னா 250 + 250, அப் டு 1.5 crore டர்ன் ஓவருக்கு 1000 + 1000, அப் டு ஃப்ரம் 1.5 to 5 crore 2500 into 2 5000, மோர் தென் 5 crore நார்மல், அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. இது வந்து GSTR 1 லேட் ஃபீ. GSTR 4 லேட் ஃபீ financial year 21-22 onwards. GSTR 4 வந்து annual return for the composition tax payers. அதுக்கு tax liability nil இருந்ததுன்னா for delayed payment it will be 500 rupees late fee, 250 + 250. அது தவிர எல்லா other casesலயும் 1000 under CGST, SGST ல ஒரு 1000, total 2000. இது notification 21. notification 22ல TDS return, TDS க்கான return GSTR 7, அதனுடைய லேட் ஃபீ ஜூன் 21 ஆன்வர்ட்ஸ், ஜூன் 21 இருந்து இருக்கிற ஃபியூச்சர் எல்லா GSTR 7 ரிட்டனுக்கும் அந்த லேட் ஃபீ 1000 அண்டர் CGST, 1000 அண்டர் SGST, அது குறைஞ்சிருக்கு. அடுத்தது இந்த இன்வாய்சிங் ரெக்குயர்மெண்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். முதல்ல 500 crore மேல, அடுத்தது 100 crore, அடுத்தது 50 crore இருக்கு. இந்த ரெக்குயர்மெண்ட்ல இருந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அசசி வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆகவோ ஆர் ஒரு லோக்கல் அத்தாரிட்டியாவோ இருந்தால் அவங்களுக்கு மட்டும் ஒரு எக்ஸம்ஷன் கிடைச்சிருக்கு. ஸோ மற்றபடி 50 crore மேல இருக்கிற எல்லா அசசிஸும் B2B சப்ளைஸுக்கு இன்வாய்ஸ் போடுறது கட்டாயம். ஸோ அந்த ரெக்குயர்மெண்ட்ல இருந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் லோக்கல் அத்தாரிட்டிஸுக்கும் மட்டும் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் நோட்டிபிகேஷன் 23. நோட்டிபிகேஷன் 24 ஒரு ஜெனரல் டைம் எக்ஸ்டென்ஷன், ஒரு ரீஃபண்ட் கிளைம் ஃபைல் பண்றதுக்கான டைமா இருக்கட்டும், அப்பீல் ஃபைல். இது வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நான் சொன்னது வந்து எல்லா ஜட்ஜ்மெண்ட் எல்லா ஆக்டுக்குமே அப்ளை ஆகும். ஈவன் GSTக்கே கூட அதை அப்ளை பண்ணலாம். பட் இருந்தாலும் GSTக்கு தனியா ஒரு நோட்டிபிகேஷனை கொடுத்து ஃபைலிங் ஆஃப் அப்பீல், ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கான டைம், அதுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கான டைம், அப்பீல் ஃபைல் பண்றதுக்கான டைம், இந்த மாதிரி எல்லா டைம் லிமிட்ஸையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 15/4 இருந்து 29/6 வரைக்கும் அந்த டியூ டேட் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டியூ டேட் 30/6 அப்படின்னு தள்ளி போயிடும். 15/4/2021 இருந்து 29/6/2021 வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இந்த டியூ டேட் ஃபாலோ ஆகுதோ அந்த டியூ டேட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்டெண்டட் டு 30th June. பட் இது வந்து சில இதுக்கெல்லாம் அப்ளை ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நிறைய டைம் லிமிட்ஸ் இருக்கு. லாப்சிங் ஆஃப் காம்போசிஷன் ஸ்கீம், அதோட நமக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா டாக்ஸ் இன்வாய்ஸ் எத்தனை நாளைக்குள்ள இஷ்யூ பண்ணணும், GSTR ரிட்டர்ன் ஃபைலிங்ஸ், GSTR 1 இருக்கட்டும் 3B இருக்கட்டும், அதுக்கெல்லாம் இந்த நோட்டிபிகேஷனுடைய பெனிஃபிட் நம்ம எடுத்துக்க முடியாது. அதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 1 பொறுத்த வரைக்கும் மே மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அதர்வைஸ் லேட் ஃபீல பார்ஷியல் ஆர் டோட்டல் வெய்வர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தவிர எனி அதர் கம்ப்ளைண்ட்ஸ், ரிட்டர்ன் அப்பீல் ஃபைலிங், ரிப்ளை ஃபைலிங், ஈவன் ரீஃபண்ட் ஃபைலிங், இது எல்லாத்துக்குமே இந்த பெனிஃபிட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். GSTR 4 ரிட்டர்ன், அதாவது காம்போசிஷன் டாக்ஸ் பேயர்ஸினுடைய ஆனுவல் ரிட்டர்ன் 2021, அதுக்கான ஒரிஜினல் டியூ டேட் வந்து 30th April இருந்தது. அதை 31st May வரைக்கும் முதல்ல எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப another 2 months கொடுத்து 31st July வரைக்கும் GSTR 4 ரிட்டர்ன் காம்போசிஷன் டாக்ஸ் பேயர்ஸினுடைய ஆனுவல் ரிட்டர்ன், அது நோட்டிபிகேஷன் 25. 26 ITC 4 ஜாப் ஒர்க் ரிட்டர்ன், குவார்டர்லி ரிட்டர்ன், அந்த ஜனவரி டு மார்ச் வரைக்கும் இருக்கிற பீரியடுக்கான ரிட்டர்னை ஃபைல் பண்றதுக்கான டியூ டேட்டு 31st May இருந்து 1 month எக்ஸ்டெண்ட் ஆகி 30th June வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இது நோட்டிபிகேஷன் 26. இன்னொரு ரிலாக்ஸேஷன், இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ்க்கு பதிலாக அந்த எலக்ட்ரானிக் வெரிஃபிகேஷன், அந்த SMS பேஸ்ட் எலக்ட்ரானிக் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அமெண்ட்மெண்ட்டும் வந்திருக்கு. இந்த 36(4) கம்ப்ளைண்ட்ஸ், அதுதான் இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ GSTR 2Bல இருக்கிற ஆர் 2Aல இருக்கிற கிரெடிட்ல இருந்து நம்ம +5% மட்டும்தான் எடுக்கலாம் அப்படிங்கிற ரிக்குயர்மெண்ட்டை கியூமுலேட்டிவா மந்த் பை மந்த் பார்க்க வேண்டாம், ஏப்ரல், மே, ஜூன் இது 3ஐயும் சேர்த்து வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. இந்த 36(4) பத்தி சொல்லும் போது இந்த ரூலை கம்ப்ளை பண்றதை விட கம்ப்ளை பண்ணாம இருக்கிறது தான் ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னதான் இது வந்து முதல்ல 20% எக்ஸ்ட்ராவில இருந்து 10%, 5% இன்னைக்கு வந்து நிக்குது. இந்த ரூல் வேலிடா, இதுக்கு வந்து சட்டத்துல இடம் இருக்கா, இப்படின்லாம் பல கேள்விகள் இருக்கு.
ஆனா பிராக்டிக்கலா இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும்னாக்க அதுவும் ஒரு பெரிய அசசிஸ், ஒரு மீடியம் ஸ்கேல் ஒரு லார்ஜ் ஸ்கேல் இருக்கிற ஒரு டாக்ஸ் பேயருக்கு இதை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நீங்க பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன கிரெடிட் அவைலபிளா இருக்கோ அதை எடுத்துக்கிறது தான் பெட்டர்னு நம்ம பண்ணிட்டு இருக்கோமே தவிர இந்த எக்ஸ்ட்ரா 5% பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லை. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா 5% எடுத்து சப்சிக்வெண்டா ஏதாவது சப்ளையர்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாங்கன்னா அதை எப்படி ஃபாலோ பண்றது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்கு. இன்னொன்னு உங்களுக்கு தெரியும், போன பட்ஜெட்ல இன்னொரு அமெண்ட்மெண்ட் வந்தது செக்ஷன் 16ல, சப்ளையர் டாக்ஸை பே பண்ணிருக்கணும், சப்ளையர் ரிட்டர்னை ஃபைல் பண்ணிருக்கணும். சப்ளையர் வந்து டாக்ஸை கட்டணுங்கிற ரெக்குயர்மெண்ட் ஏற்கனவே இருக்கு, அவனுடைய அவுட்வர்ட் சப்ளையர் ரிட்டர்னை ஃபைல் பண்ணிருக்கணும், அப்பதான் ரெசிபியன்ட்டுக்கு கிரெடிட் அப்படிங்கிற ஒரு ரெக்குயர்மெண்ட்டையும் போன பட்ஜெட்ல கொண்டு வந்திருந்தார். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு மேஜர் ப்ராப்ளம் வந்து இதுதான், 2A 2B. ஸோ 2Bன்னு ஒரு புதுசா ஒரு ஃபார்ம் கொண்டு வந்தாங்க. அதுல வந்து ஆக்ட்லயோ ரூல்லயோ 2B பத்தி எதுவுமே இல்லை, சப்சிக்வெண்டா தான் அந்த ரூல் 60ல அதை பத்தி மென்ஷன் பண்ணாங்க. பட் ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா 5%, அதாவது இது எல்லாமே இன்னைக்கு நம்ம இன்கம் டேக்ஸ்ல நம்ம எப்படி 26AS ஓரளவுக்கு ஸ்ட்ரீம்லைன் ஆகி வந்துருச்சோ அது மாதிரி ஜிஎஸ்டிலையும் அது ஸ்ட்ரீம்லைன் ஆகி வர்ற வரைக்கும் இந்த பிரச்சனைகள் நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ சப்ளையர்ஸ் பண்ற தப்புக்காக நான் வந்து பாதிக்கப்படணுமா, நான் தான் பணம் அவனுக்கு கொடுத்துட்டனே, நம்ம அந்த கிரெடிட்டை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது இது வந்து ரெண்டு விதமாகவும் நம்ம ஆர்கியூ பண்ணலாம். ஸோ கவர்மெண்டோட ஆர்குமெண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு வந்து நிறைய ஃபேக் இன்வாய்சஸ் அப்படிங்கிற கேசஸ்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு நடக்குதா, இல்ல இத்தனை நாளா நடந்துகிட்டு இருந்து அது வெளியில தெரியாம இருந்து இன்னைக்கு இந்த டெக்னாலஜி, இந்த ரிட்டர்ன் போர்ட்டல் இதெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால இந்த அளவுக்கு இது வெளியில வருதா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒரு பக்கம் கவர்மெண்டினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்பொழுது டாக்ஸே கவர்மெண்ட்டுக்கு வராதப்ப அதனுடைய பெனிஃபிட்டை கிரெடிட்டா நான் எப்படி ஒரு ரெசிபியன்ட்டுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுடைய ஜஸ்டிபிகேஷனா இருக்கு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் சப்ளையர்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்றாங்களா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பா. ஸோ சப்போஸ் அது என்னுடைய 2Aல வரல, அவன் கட்டலைனாக்க கவர்மெண்ட் கிட்ட மெக்கானிசம் இருக்கு, அதை நீங்க கண்டுபிடிச்சு நீங்க போய் ஏன் அவங்ககிட்ட அந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வியா இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கூட மதுரை பெஞ்சில் ரீசெண்டா ஒரு டெசிஷன் வந்தது, சப்ளையர் மேல நீங்க ஆக்ஷன் முதல்ல எடுக்கணும், சப்ளையரை வந்து நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்காம டைரக்டா வந்து இங்க கிரெடிட் டினை பண்றது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து ரீசெண்டா வந்தது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் இதுக்கு ஒரே வழி என்னன்னா, நம்ம டீல் பண்ற சப்ளையர்ஸை ப்ராப்பரான சப்ளையர்ஸா இருக்காங்களா அப்படிங்கறத நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு கூடுதலான பொறுப்பு வந்து நமக்கு இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய சப்ளையர்ஸ் எல்லாரையும் ஒழுங்கா ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்களாகவும் ஒழுங்கா டாக்ஸ் கட்டுறவங்களாகவும் நம்ம பார்த்து சூஸ் பண்ணி நம்ம பிசினஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்து இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி நமக்கு தெரியும், QRMPன்னு ஒரு ஸ்கீம் வந்தது. அப் டு 5 crore டர்ன் ஓவர் இருக்கிறவங்க மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு பதிலா 3Bயை மந்த்லி ஃபைல் பண்றதுக்கு பதிலா குவார்டர்லி ஃபைல் பண்ணலாம். பட் டாக்ஸை மட்டும் மந்த்லி கட்டணும். டாக்ஸை வந்து எய்தர் ஆக்சுவலாவே கால்குலேட் பண்ணியும் நம்ம கட்டலாம், இல்ல ரஃபா அதுக்கு சில ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு, ஒரு மெத்தட் எல்லாம் இருக்கு, அந்த மெத்தட் படி கால்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட்டை கேஷ் லெட்ஜர்ல டெபாசிட் பண்ணி வைக்கலாம். பட் ரிட்டனை நம்ம 3 months ஒன்ஸ் ஃபைல் பண்ணா போதும் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து ரீசெண்டா வந்தது, அக்டோபர் 20ல இருந்து நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்கீம்ல என்னதான் நம்ம GSTR 1 குவார்டர்லி ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய பையர்ஸ் அவங்க எனக்கு கிரெடிட் இமீடியட்டா வேணும், அதனால நீங்க இன்வாய்ஸை இமீடியட்டா அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. GSTR 1 ஃபைல் பண்ண வேண்டாம், பட் இன்வாய்ஸ் டீடைல்ஸை மட்டும் எப்பெல்லாம் உங்களுக்கு நீங்க அப்லோட் பண்ணணுமோ அப்படியே டே டு டே பேசிஸ்ல அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டிக்கான டைம் லிமிட் மே மாசத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ 28/6 ஏர்லியர் வந்து 13ஆம் தேதி வரைக்கும் இருந்தது, அதை 28 ஜூன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அமெண்ட்மெண்ட். இதை தவிர உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நடந்த GST கவுன்சில் மீட்டிங்ல ரொம்ப காரசாரமான போன மீட்டிங்ல GST எக்ஸம்ஷன் ஃபார் இந்த கோவிட் ரிலேட்டட் ஐட்டம்ஸுக்கெல்லாம் GSTயை கம்ப்ளீட்டா எக்ஸம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பேச்சு வந்து எல்லா இடத்துலையுமே நடந்துகிட்டு இருந்தது. அதுல கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய ரிலக்டன்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கு சில காரணங்கள் எல்லாமும் இருக்கு. என்னன்னா, உங்களுக்கு தெரியும், டெல்லி ஹைகோர்ட் கூட ஒரு டெசிஷன், ஒரு லேண்ட்மார்க் டெசிஷன் கொடுத்தாங்க. ஒரு வயசானவர் ஒருத்தர் அவருடைய ஓன் பர்பஸுக்காக அவருடைய சொந்தக்காரர் வந்து ஃப்ரீயா அனுப்புற அந்த ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டருக்கு நீ எப்படி டாக்ஸ் போட முடியும், அந்த டாக்ஸ் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி டெல்லி ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது.
இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன்ங்கிறது ஒரு எமோஷனல் இஷ்யூ ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ கோவிட் ஐட்டத்துக்கே இன்னைக்கு வந்து டாக்ஸா, அதுக்கு நீங்க டாக்ஸ் போடுறீங்களா அப்படின்னு இது ஒரு ப்ராப்பரா நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம், இந்த டாக்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளால அதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்க முடியும். பட் அதர்வைஸ் வெளியில பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் இஷ்யூவா எல்லா மீடியாவிலையும் பேசக்கூடிய ஒரு பொருளா இது ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு எக்ஸம்ஷன் ஒன்று கொடுக்கறது வந்து நம்ம ஈஸியா கொடுத்துடலாம், பட் அந்த பெனிஃபிட் அல்டிமேட்டா அந்த பேஷண்ட்டுக்கோ அந்த அல்டிமேட் கன்சியூமருக்கோ போய் சேருதா இல்லையா அப்படிங்கறத பாக்குறதுக்கான மெக்கானிசம் வந்து நம்ம கிட்ட அந்த அளவுக்கு கிடையாது. இன்னைக்கு ஆன்டி ப்ராஃபிட்டேரிங் ஒன்று இருக்கு, அது டெல்லியில ஒரே ஒரு அத்தாரிட்டி இருக்காங்க, அவங்களால இதெல்லாம் மானிட்டர் பண்றது ப்ராக்டிகலா பாசிபிளே இல்லை. இப்போ இதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் இந்த ஹாஸ்பிட்டலுக்கான ரிலீஃப் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கப்பட்டுச்சுன்னா அது யாருக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும்? அதை இம்போர்ட் பண்றவங்களுக்கு. அதை ஒரிஜினலா ஒரு டீலர் இம்போர்ட் பண்றாருன்னா அவருக்கு அந்த டாக்ஸ் குறையும். அதை அவர் ஹாஸ்பிட்டலுக்கு விற்கும் போது அந்த பிரைஸ் அவர் குறைச்சு கொடுக்குறாரா, இன்டர்ன் ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணும்போது இந்த டாக்ஸ் அமௌண்ட்ல வந்து ப்ரொபோர்ஷனேட்டா அவங்க ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்களா, அப்படி உண்மையிலேயே இந்த பெனிஃபிட் அது போய் சேருமா சேராதா, அது பார்க்கறதுக்கான மெக்கானிசம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு பக்கம். ரெண்டாவது, எக்ஸம்ஷன் கொடுத்தாச்சு அப்படின்னா ஐடிசிங்கிறது அவங்களால எடுக்க முடியாது. நமக்கு தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல எங்களுக்கு டாக்ஸை குறைங்கன்னு சொல்லி எல்லாரும் போய் கேட்டாங்க, கவர்மெண்ட் அதை 5% குறைச்சிடுச்சு. ஆனா அதே நேரத்துல ஐடிசி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐடிசி இல்லாம எக்ஸம்ஷனை கொடுத்தா காஸ்ட் தான் அதிகமாகும், பிரைஸ் வந்து குறையாது, பிரைஸ் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ இதை வந்து நீ எக்ஸம்ஷனா கொடுக்காதீங்க, ஜீரோ ரேட்டட் சப்ளையா கொடுங்க அப்படிங்கிறது அடுத்த ஒரு இது. ஆனா ஜீரோ ரேட்டட் சப்ளையா இதை மாத்தணும்னா அதை ஒரு நோட்டிபிகேஷன் மூலமா பண்ண முடியாது, ஆக்ட் அமெண்ட் பண்ணி ஆகணும், எல்லா ஸ்டேட்லயும் அமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அது பெரிய ப்ரொசீஜர். ஸோ இது எல்லாத்துக்கும் எல்லா ஆஸ்பெக்டையும் கன்சிடர் பண்றதுக்கு ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸை ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் இன்னைக்கு நடந்தது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 1 hour 2 hours முன்னாடி பிரஸ் மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய ஐட்டம்ஸ் எங்கெல்லாம் 12% இருந்ததோ இந்த கோவிட் ரிலேட்டட் மெடிசின்ஸ், மெக்கானிக்கல் ஐட்டம்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், மெடிசின்ஸ் எல்லாத்துக்கும் 12% இருந்தது, 18% இருந்தது, எல்லாத்தையுமே 5% கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஐடிசியும் எடுத்துக்கலாம், ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்து 5% இருக்கும். அந்த இன்வெர்டட் ரேட் ஸ்ட்ரக்சர் வர்றதுனால அவங்களால ரீஃபண்டுக்கு போக முடியும். ஸோ வாங்குற ரா மெட்டீரியல் எல்லாம் ஏதாவது ஒரு டாக்ஸ் ஜாஸ்தியா இருந்ததுன்னா இன்வெர்டட் ரீஃபண்டுக்கும் அவங்களால போக முடியும். பட் ஃபைனல் டாக்ஸ் அந்த இன்வெர்டட் ரீஃபண்ட்ல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இன்புட்டுக்கு மட்டும்தான் நம்ம போக முடியும், இன்புட் சர்வீஸுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. குஜராத்ல கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இன்புட் கிரெடிட்டை மட்டும் இன்வெர்டட் ரேட்டா இருந்ததுன்னா கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான அமெண்ட்மெண்ட் வந்தது 2ஆம் தேதி ஜூன். என்னன்னாக்க, கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல ரொம்ப பிரீஃபா அதை பத்தி சொல்றேன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஜாயிண்ட் வெஞ்சர்னு ஒன்று இருக்கு, நமக்கு தெரியும். அந்த ஜாயிண்ட் வெஞ்சர்ல லேண்ட் ஓனருக்கு சில பிளாட் கட்டி கொடுப்பாங்க. லேண்ட் ஓனர் ஒருத்தர் இருப்பாரு, பில்டர் ஒருத்தர் இருப்பாரு. மொத்தம் 10 வீடு கட்டுறாங்கன்னா 5 வீடு லேண்ட் ஓனருக்கும் 5 வீடு பில்டருக்கும் எடுத்துக்குவாங்க. அந்த 5 வீடு அந்த லேண்ட் ஓனருக்கு கொடுக்கும்பொழுது அந்த பில்டர் வந்து டாக்ஸ் கட்டணும். அந்த பில்டர் எப்ப டாக்ஸ் கட்டணும் அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகும்போது, கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வரும்போது அந்த பில்டர் லேண்ட் ஓனருக்கு கொடுக்குற 5 பிளாட்டுக்கும் ஜிஎஸ்டி கட்டணும். அந்த லேண்ட் ஓனர் 5 பிளாட்டை என்ன பண்ணுவார், அவரே வச்சுக்கலாம், இல்ல வாடகைக்கு விடலாம், இல்ல அவர் விற்கலாம். சப்போஸ் அந்த வீட்டை அவர் விற்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவர் எப்ப விற்கிறாருங்கிறது அடுத்த கேள்வி. எல்லாம் கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் விற்கலாம், இல்ல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் போதே அவர் விற்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் போதே அந்த லேண்ட் ஓனர் அந்த பிளாட்டை வித்து பையர்கிட்ட இருந்து பணம் வாங்கினா அந்த லேண்ட் ஓனரும் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணணும். அந்த பையர்ஸ் கிட்ட இருந்து ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். ஆனா அவங்களுக்கான இன்புட் சர்வீஸ் எது, பில்டர் 5 பிளாட் லேண்ட் ஓனருக்கு கட்டி கொடுக்கிறார், அதுக்கான டாக்ஸை அவர் கம்ப்ளீஷன் டயத்தை தான் கட்டுவார். ஆனா லேண்ட் ஓனர் பையர்கிட்ட இருந்து டாக்ஸை வாங்கி இமீடியட்டா கட்டும் போது அவர் கையில இந்த ஐடிசி இருக்காது. ஏன்னா ஐடிசி லேட்டா தான் வரும். அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐடிசி வந்ததுன்னா அந்த லேண்ட் ஓனருக்கு அந்த ஐடிசி வச்சு எதுவும் யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு பிசினஸா இதுவே ஒரு தொழிலா பண்ணிட்டு இருந்தா பரவாயில்ல, ஒரே ஒரு லேண்ட் வச்சிருக்காரு ஒரே ஒரு லேண்ட் ஓனர்னா அந்த கிரெடிட் வந்து லேட்டா கிடைக்கும், டாக்ஸ் லைபிலிட்டி முன்னாடியே வருது. இதை மேட்ச் பண்றதுக்காக அந்த பில்டர் வந்து முன்னாடியே டாக்ஸை கட்டலாம். லேண்ட் ஓனருக்கான பிளாட்டுக்கான டாக்ஸை அந்த பில்டர் இன்னும் முன்னாடியே கட்டலாம் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிராக்டிக்கல் ப்ராப்ளம் இருந்ததை சால்வ் பண்றதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் வந்து வந்திருக்கு.
இது வரைக்கும் நம்ம அந்த கோவிட் ரிலேட்டடா என்னென்ன கன்செஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கிறத பத்தி பார்த்தோம். இந்த ரீசெண்ட்ல பாத்தீங்கன்னா சில ஜட்ஜ்மெண்ட்ஸ், முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதை பத்தியும் நம்ம வந்து ரொம்ப ஒரு சுருக்கமா பார்க்கலாம். இந்த ட்ரான் 1 நிறைய பேர் வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம். ஃபைலே பண்ணாதது, ஃபைல் பண்றதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணோம் பட் ஃபைல் பண்ண முடியல, கையில எவிடன்ஸ் இருக்கிறது எவிடன்ஸ் இல்லாதது, ஃபைல் பண்ணியாச்சு ஆனா சில சில கிரெடிட்ஸை நம்ம விட்டுட்டோம், இல்ல தப்பான டேபிள்ல போட்டிருக்கோம், அந்த கிரெடிட் எடுக்க முடியல, அதனால கிரெடிட் லெட்ஜர்ல வரல. இந்த மாதிரி பலவிதமான தவறுகளை வந்து செஞ்சுட்டு நம்ம பலவிதமான முயற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஜட்ஜ்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த ட்ரான் கிரெடிட் பத்தியே ஒரு இந்தியா முழுக்க ஒரு 200-300 ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கும். ஒவ்வொரு கேஸ்லயும் ஒவ்வொரு விதமான ஃபேக்ட், ஒவ்வொரு விதமான டெசிஷன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டெசிஷன்ஸ் 90% பாத்தீங்கன்னா நமக்கு ஃபேவரபிளா அசஸிஸ்க்கு தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு புது டாக்ஸ் ரெஜிம் வரும்பொழுது, இவ்வளவு கன்ஃபியூஷன்ஸோட அது வரும்பொழுது, நீங்க டயத்துக்குள்ள ஃபைல் பண்ணாதான் அந்த கிரெடிட் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த டிரான்சிஷனல் கிரெடிட் அவங்களுடைய ரைட், அதை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டு இருந்தது. அதுல இந்த 3 ஜட்ஜ்மெண்ட்ஸ் 3மே டெல்லி ஹைகோர்ட்ல இருந்து வந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. அதுல இந்த சூப்பர் இந்தியா பேப்பர் ப்ராடக்ட்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஃபேக்ட்ஸ் ஆர் இன்வால்வ். நிறைய கேசஸ் நான் சொன்ன மாதிரி ட்ரான் 1 ஃபைல் பண்ணாதவங்க, ஃபைல் பண்ணவங்க பட் ப்ரூஃப் இல்லாதவங்க, தப்பா ஃபைல் பண்ணது, இந்த மாதிரி பலவிதமான கேசஸும் அதுல இருக்கு. ஒரு பேட்ச் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். எல்லா கேஸ்லயுமே இந்த கிரெடிட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கும் நிறைய இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுல எல்லாருமே ஒவ்வொரு விதமான ஒரு நோடல் ஆஃபீஸர், ஐடி கிரீவன்ஸ் ரெட்ரஸல் கமிட்டி, இதுல எல்லாம் கவர் ஆகாத கேசஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரியான கேசஸ் உங்களுக்கு உங்களுடைய அசஸிஸ்க்கு எது இருந்தாலும் டெஃபினட்டா அதுக்கான அப்ரோச் வந்து நம்ம பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து இதுல லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை தவிர ரீசெண்டா சில முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. இப்போ ஒரு 2-3 டேஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா இன்டர்மீடியரி சர்வீஸ், அதாவது ஒரு புரோக்கர் மாதிரி ஒரு இன்டர்மீடியரி, ஒருத்தர் வந்து ஏ பொருளை வந்து பிக்கு விற்கிறார், ஏ வந்து அவருடைய பொருளை விற்கணும், அதுக்கான கமிஷன் ஏஜென்ட் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அந்த கமிஷன் ஏஜென்ட்டை இன்டர்மீடியரின்னு சொல்லலாம். ஏன்னா 2 பேருக்கு இடையில நடக்கிற ஒரு டிரான்சாக்சனை நடத்தி வைக்கிறவரோ இல்ல அதுக்கு வசதிகளை பண்ணி தருபவர், அவர் தான் இன்டர்மீடியரி, ஒரு புரோக்கர்னு நம்ம வச்சுக்கலாம். அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை அந்த சப்ளையருடைய லொகேஷன். இதுல என்ன ஆகுது அப்படின்னாக்க நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் அவங்களுடைய பொருட்களை இந்தியாவில் மார்க்கெட் பண்ணணும்னு விரும்புறாங்க. ஏன்னா இந்தியா வந்து இன்னைக்கு ஒரு பெரிய மார்க்கெட். நம்மளுடைய பாப்புலேஷன் சைஸ், கன்சியூமர் பிஹேவியர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லா கண்ட்ரியுமே இந்தியாவை ஒரு பெரிய மார்க்கெட்டா பாக்குறாங்க. ஸோ இப்போ இந்தியாவில் அந்த பொருளை விற்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்தியாவில் ஒரு கமிஷன் ஏஜென்ட் தேவை. அந்த கமிஷன் ஏஜென்ட் என்ன பண்ணுவார், நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுவார், சேல்ஸ் ப்ரமோஷன்லாம் பண்ணுவார். ஸோ அதுக்கு அவருக்கு கமிஷன் கிடைக்கும், ஃபாரின்ல இருந்து அவருக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ அவர் ஆர்டர் பிடிச்சி கொடுக்க இந்தியாவில் இருக்கிற பையர்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸை நிறைய வாங்குவாங்க. இதுல பாத்தீங்கன்னா 2014க்கு முன்னாடி, 1 அக்டோபர் 2014க்கு முன்னாடி இந்த சர்வீஸ் வந்து நீங்க இதை வந்து ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா, நான் ஒரு கமிஷன் ஏஜென்ட், ஒரு ஃபாரின்ல இருக்கிற ஒரு கம்பெனிக்கு இந்தியாவில் கமிஷன் ஏஜென்ட்டா நான் ஆக்ட் பண்றேன். எனக்கு ஃபாரின்ல இருந்து கமிஷன் கிடைக்குது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வருது. 2014க்கு முன்னாடி இது வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ். ஏன்னா இந்த சர்வீஸ் வந்து ஒரு பிசினஸ் ஆக்சிலரி சர்வீஸ் மாதிரி இருக்கும். இதனுடைய பிளேஸ் ஆஃப் ப்ரொவிஷன் எங்க வரும் அப்படின்னாக்க ரிசிபியன்ஸ் லொகேஷன். ரிசிபியன்ட் ஃபாரின்ல இருக்காரு. ஏன்னா நான் யாருக்கு சர்வீஸ் பண்றேன், ஃபாரின் கம்பெனிக்கு பண்றேன், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எனக்கு வருது, இந்தியாவுக்குள்ள ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வருது, அதனால இது எக்ஸ்போர்ட் அப்படின்னு எக்ஸ்போர்ட்டுக்கான எல்லா சலுகைகளையும் இதுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க 2014ல. ஆனா இது இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா நமக்கு தெரியும், எனக்கு கமிஷன் வந்து ஒரு 10%க்கு வந்திருக்கு. ஆனா என்னுடைய சர்வீஸ்னால இந்தியாவில் இருக்கிற யாரோ ஒருத்தர் ஃபாரின்ல இருக்கிற ப்ராடக்டை இம்போர்ட் பண்றார். அவர் 1 லட்சம் ரூபாய் ஒர்த்து பொருளை இம்போர்ட் பண்றதுக்கு நான் காரணமா இருந்திருக்கேன். அதனால எனக்கு 10,000 ரூபாய் கமிஷன் வருது. 10,000 ரூபாய் கமிஷன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில தான் வருது. ஆனா 1 லட்சம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவை விட்டு வெளியில போகுது. அதனால நாம் பண்ற ஆக்டிவிட்டிக்கு, அந்த கமிஷன் ஏஜென்ட்டினுடைய ஆக்டிவிட்டிக்கு
ஒரு பெனிஃபிட் கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை, அதுக்கு டாக்ஸ் போடணும் அப்படின்னு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, 2014 சர்வீஸ் டாக்ஸ் பீரியட்லயே இந்த இன்டர்மீடியரி சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் அந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை ரிசிபியன்ட் கிடையாது, சர்வீஸை யாரு பண்றாரோ அதுதான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஜட்ஜ்மெண்ட் பாம்பே ஹைகோர்ட்ல 2 ஜட்ஜ் இருக்கிற ஒரு பெஞ்சில் ஒரு ஜட்ஜ் வந்து இந்த ரூல் வந்து தப்பு, ஜிஎஸ்டிங்கிறது எப்பயுமே டெஸ்டினேஷன் பேஸ்ட் கன்சம்ஷன் டாக்ஸ், ஸோ யார் இந்த சர்வீஸை ரிசீவ் பண்றாங்களோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை, இதை எக்ஸ்போர்ட்டா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காரு. இன்னொரு ஜட்ஜ் அதை ஒத்துக்கல, அவர் வந்து என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டை நான் தனியா 16ஆம் தேதி அன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுல டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா நேச்சுரலா அது ஒரு 3வது ஜட்ஜுக்கு போகும். ஸோ இது ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் ரீசெண்டா வந்தது. இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து, இப்போ ஹோட்டல்ல இருந்தெல்லாம் டேக் அவே, ஏன்னா இன்னைக்கு கொரோனா பீரியட்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட முடியாது, எதா இருந்தாலும் எய்தர் ஸ்விக்கிலேயோ இல்லை இதுலயோ ஆர்டர் பண்ணணும், இல்லை நம்ம போய் பார்சல் வாங்கிட்டு வரணும். ஸோ பழைய பீரியட்ல ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் சர்வீஸ் டாக்ஸ் லெவி இருக்கும் பொழுது ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்க அது ஒரு சர்வீஸ், அதுக்கு அதுல சர்வீஸும் இருக்கு குட்ஸும் இருக்கு, இட்ஸ் எ காம்பினேஷன், ரெண்டுமே இருக்கு அதுல. அதனால ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, சர்வீஸ் டாக்ஸும் அதுக்கு அப்ளிகபிளா இருந்தது. ஆனா ஒரு ஹோட்டல்ல போய் பார்சல் வாங்கிட்டு வரும்பொழுது சர்வீஸ் எலிமெண்ட் அப்படின்னு அதுல எதுவுமே கிடையாது, அதுல வெறும் கூட்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஹோட்டல்ல நான் போய் எதுவும் உட்கார்ந்து இந்த டைனிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்வீஸ் இதெல்லாம் நான் எதுவுமே ரிசீவ் பண்றது இல்லை, அதுக்கு சர்வீஸ் டாக்ஸ் போட முடியாது அப்படின்னு இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு நேச்சுரலா ஜிஎஸ்டிக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல எப்படி என்ன இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா, ஜிஎஸ்டியில ஷெட்யூல் 2ன்னு ஒன்று இருக்கு. அந்த ஷெட்யூல் 2ல எங்கெல்லாம் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கோ, இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதுல பல மெட்டீரியல்ஸும் இன்வால்வ் ஆகுது, சிமெண்ட் இருக்கு, ஸ்டீல் இருக்கு, பல விதமான மெட்டீரியல்ஸ் இன்வால்வ் ஆகுது, சர்வீஸ் எலிமெண்ட்டும் இருக்கு. இப்ப காம்போசிட் சப்ளைன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இப்ப கன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி பாக்குறது, இப்ப நான் ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து சிமெண்ட் போட்டு கட்டுவாரு, ஸ்டீல் போடுவாரு, உட்டன் ஐட்டம்ஸ் போடுவாரு, வேரியஸ் அதர் ஐட்டம்ஸ் அவர் யூஸ் பண்ணுவார், அவருடைய லேபரும் அதுல இன்வால்வ் ஆகும். இது ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு டாக்ஸ் ரேட் இருக்கும். சிமெண்ட்டுக்கு 28% இருக்கும், ஸ்டீலுக்கு 18% இருக்கலாம், சர்வீஸுக்கு அவர் என்ன ரேட்டுக்கு அவர் டாக்ஸ் கட்டுறதுங்கிற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வரும். அதை குட்ஸா ட்ரீட் பண்றதா சர்வீஸா ட்ரீட் பண்றதா, இந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் ஷெட்யூல் 2ல அவங்க கிளியரா சொல்லியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்ல கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே இருந்தாலும் ஜிஎஸ்டி பர்பஸுக்கு அதை சர்வீஸா தான் ட்ரீட் பண்ணணும். அதே மாதிரி ஹோட்டல்ல இருந்து கூட்ஸ் சப்ளை பண்றத சர்வீஸா தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஷெட்யூல் 2ல சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லும் போது டேக் அவேவும் அதுல கவர் ஆயிடும். அந்த ஷெட்யூல் 2ல இருக்கிற என்ட்ரியினுடைய அந்த வேர்டிங்ஸை நம்ம பார்த்தோம்னா டேக் அவேவா இருந்தாலும் அதை சர்வீஸா டீம் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஜட்ஜ்மெண்ட்னால நம்ம ஜிஎஸ்டியில பெரிய மாற்றம் எதுவும் வராது. ஜிஎஸ்டியில அதை சர்வீஸா ட்ரீட் பண்ணி 5% டாக்ஸ் தான் வரும் டேக் அவேவுக்கு. பட் சர்வீஸ் டாக்ஸ் பீரியடுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்ளை ஆகும், சர்வீஸ் டாக்ஸ் டேக் அவே ஃபுட்டுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டி கிட்ட இருந்து. நமக்கு தெரியும் இந்த அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டியில பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்ஸ் வர்றது ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரபிளான ஜட்ஜ்மெண்ட்ஸா தான் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஒரு 90%, ஒரு 1-2 அதுல இருந்து வேறுபாடா இருந்தாலும் கூட பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரபிளான ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் இதுல வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த லா வந்து ரொம்ப ரொம்ப புதுசு. ஒரு சென்ட்ரல் எக்சைஸ் மாதிரியோ வேட் மாதிரியோ செட்டிலான லா வந்து இதுல கிடையாது. புதுசா எல்லாரும் கத்துக்கிட்டு நம்ம இன்டர்பிரட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது டிபார்ட்மெண்டல் ஆபீசர்ஸ் அந்த அட்வான்ஸ் ரூலிங்ல அவங்க இன்டர்பிரட் பண்ணும்போது மோஸ்ட்லி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபேவரபிளான இன்டர்பிரேஷன்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒரு டெசிஷன் வந்து ரீசெண்டா குஜராத்ல இருந்து வந்திருக்கு. இந்த அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டி வந்து பைண்டிங் கிடையாது, யார் அங்க போய் ரூலிங் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது பைண்டிங். ஆனா இதெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு க்ளூ. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஒரு இன்னைக்கு காலையில ஒரு டெசிஷன் வருதுன்னா அடுத்த 10 நிமிஷத்துல இந்தியா பூரா அது பரவிடும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது குஜராத் அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டியில இப்படி ஒரு ரூலிங் வந்திருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கிறதுனால இங்க இருக்கிற டிபார்ட்மெண்டல் ஆபீசர்ஸும் அதே வியூவை எடுத்து அசசிஸ் மேல ப்ரொசீட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 2-3 டைப் ஆஃப் பிசினஸ் என்கிட்ட இருந்தது அப்படின்னா, அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா புல்லைன், கோல்டு, சில்வர் இதையும் வாங்கி விற்கிறாரு.
ஒரு ஆயில் ப்ராடக்ட்ஸையும் வாங்கி வைக்கிறார் ஒரு பர்டிகுலர் டாக்ஸ் பேயர். ஒரு ஆக்டிவிட்டியில நிறைய ஐடிசி இருக்கு. ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது அதிகமான டாக்ஸ் வருது, விற்கும் போது கம்மியான விலைக்கு அதை விற்கிறதுக்கு விற்கும் போது அந்த டாக்ஸ் அக்யூமுலேட் ஆகுது. புல்லைன்ல கிரெடிட் அக்யூமுலேட் ஆகுது. அந்த கிரெடிட்டை யூஸ் பண்ணி நான் அந்த ஆயில் ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்காரு. இதையே அவர் போய் அட்வான்ஸ் ரூலிங்ல கேட்டாருன்னு தெரியல. யார்கிட்ட கேட்டிருந்தாலும் நம்ம கிட்ட கேட்டிருந்தா சொல்லியிருப்போம். கிரெடிட்ல 1-to-1 காரலேஷனே கிடையாது. ஒன்ஸ் கிரெடிட் எழுதிட்டோம்னா எல்லா கிரெடிட்டும் அந்த பொதுவான எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல தான் போய் உட்காரும். அதை எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். 5 பிசினஸ் இருந்ததுன்னா எந்த பிசினஸ்க்கு வேணாலும் அந்த கிரெடிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இந்த ஒரு பர்டிகுலர் லைன் ஆஃப் பிசினஸ்ல வர்ற கிரெடிட்டை இன்னொரு ப்ராடக்ட் சப்ளை பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான மோசமான ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா நிறைய இடத்துல காமன் இன்புட்ஸ் இருக்கலாம், காமன் இன்புட் சர்வீசஸ் இருக்கலாம். அதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு பலவிதமான டவுட்டை இது கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட். இது ரீசெண்டா ஒரு 1 வீக் உள்ள வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட். இல்ல கொஞ்ச நாள் முன்னாடி தான், ஒரு ரீசெண்டா 1 or 2 months இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கும் இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் நான் இதுல போடல, அது நார்த் ஸ்கொயர் அப்படின்னு. இந்த கம்பெனிஸ் எல்லாம் உங்களுடைய எம்ப்ளாயிஸுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு நாமினல் அமௌண்ட்டை கலெக்ட் பண்றாங்க. அந்த நாமினல் அமௌண்ட் கலெக்ட் பண்ணும் பொழுது அதுக்கு ஜிஎஸ்டி கட்டணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்பொழுது இது ஒரு ஃபேவரபிள் ஜட்ஜ்மெண்ட், கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசனிங் எல்லாம் அவங்க வேற மாதிரி. இது உன்னுடைய பிசினஸ் கிடையாது, உன்னுடைய பிசினஸ் வேற, பஸ் சர்வீஸ் ரன் பண்றோங்கிறது இட் இஸ் நாட் யுவர் பிசினஸ் அப்படிங்கிற ஒரு இன்டர்பிரேஷன்ல கொடுத்திருக்காங்க. அது ஒரு தவறான ஒரு பேசிஸ். அதாவது மெயின் பிசினஸ் என்னவா இருந்தாலும் அந்த பிசினஸுக்கு இன்சிடென்டலா தான் நம்ம ஸ்டாஃபுக்கு பஸ் வேணுங்கிறத நம்ம ஹையர் பண்றோம். பட் இதையே அவங்க வேற ஒரு லாஜிக்ல கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா எம்ப்ளாயிஸுக்கு பஸ் ஃபெசிலிட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், எம்ப்ளாயிஸுக்கு கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், அதுக்காக ஒரு அமௌண்ட்டை நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கும் போது அதுக்கு ஜிஎஸ்டி உண்டா இல்லையா அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. ஒரு பக்கம் அதனுடைய ஒரு வியூ என்னன்னா, எம்ப்ளாயருக்கு பண்ற சர்வீஸுக்கு எக்ஸம்ஷன் இருக்கு. ஷெட்யூல் 1ல எம்ப்ளாயருக்கு பண்ற சப்ளைக்கு டாக்ஸ் கிடையாது, அது சப்ளையே கிடையாதுன்னு சொல்லியாச்சு. ஆனா எம்ப்ளாய்க்கு ஏதாவது கொடுத்தாருன்னா, குட்ஸா இருக்கட்டும் சர்வீஸா இருக்கட்டும், அது சப்ளை அப்படின்னு ஷெட்யூல் 1ல எம்ப்ளாயி டு எம்ப்ளாயருக்கு தான் சப்ளை கிடையாதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கேஸ்ல கேன்டீன் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், பஸ் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், எம்ப்ளாய்க்கு கொடுக்கிறார். அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, எம்ப்ளாயும் ரிலேட்டட் பர்சன்ஸ். செக்ஷன் 15ல போய் யாரெல்லாம் ரிலேட்டட் பர்சன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எம்ப்ளாயும் ரிலேட்டட் பர்சனா சொல்லப்பட்டிருக்கு செக்ஷன் 15ல. அதுக்கப்புறம் ஷெட்யூல் 3ல சில குறிப்பிட்ட டிரான்சாக்ஷன்ஸ், சில குறிப்பிட்ட ஷெட்யூல் 1ல, இது ஷெட்யூல், நான் முதல்ல சொன்னது ஷெட்யூல் 3, இது ஷெட்யூல் 1. ஷெட்யூல் 1ல கன்சிடரேஷனே இல்லாம சில டிரான்சாக்ஷன்ஸ் நடந்தாலும் அது சப்ளை, அதுக்கு டாக்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ரிலேட்டட் பர்சன்ஸுக்கு இடையில ஒரு சப்ளை நடந்து அதுக்கு கன்சிடரேஷனே இல்லைன்னாலும் அது சப்ளையா எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப எம்ப்ளாயரும் ரிலேட்டட் பர்சன்ஸ், எம்ப்ளாய்க்கு கேன்டீன்ல ஃபுட் கொடுக்குறார், அதுக்கு அவர் அமௌண்ட் கலெக்ட் பண்ணாலும் சரி பண்ணலன்னாலும் சரி சப்ளை அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நாமினலா ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்றதுனால மட்டும் இந்த ப்ராப்ளம் வரல. நிறைய கம்பெனிஸ்ல ஃப்ரீ ஃபுட் கொடுத்தாலும், ஃப்ரீ பிக்கப் டிராப் கொடுத்தாலும் கூட இந்த மாதிரியான ஒரு இன்டர்பிரேஷன்ல அதுக்கு டாக்ஸ் உண்டு அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு இன்னொரு வியூ, நம்மளுடைய வியூ என்ன அப்படின்னாக்க, இந்த எம்ப்ளாய்க்கு கொடுக்கறதெல்லாம் ஒரு தனி சப்ளை கிடையாது, அது எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட். எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்ல நான் உன்னை எம்ப்ளாயியா எடுத்துக்கிறேன், இவ்வளவு சேலரி தரேன், இவ்வளவு லீவு தரேன், இவ்வளவு போனஸ் தரேன், ஃபுட்டை ஃப்ரீயா தரேன், இல்ல பிக்கப் டிராப் ஃபெசிலிட்டி ஃப்ரீயா தரேன், இல்ல ஒரு நாமினல் அமௌண்ட் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு நான் உனக்கு அதை தரேன் அப்படின்னு சொல்லி, இது எல்லாமே பார்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் தானே தவிர இதை தனியான ஒரு சப்ளையா பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்கியூ பண்ணலாம். இருந்தாலும் இதுக்கெல்லாம் ஒரு ஃபைனாலிட்டி வர்றதுக்கு எத்தனை வருடங்கள் ஆக போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு தெரியும், ஒரு பிரச்சனைன்னு ஒன்று ஆரம்பிச்சிச்சுன்னா அது மேல் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அது செட்டில் ஆகிறதுக்கு எத்தனையோ வருஷங்கள் வரலாம்.
ஸோ இது ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து அந்த அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அந்த நான் சொன்ன இந்த அட்வான்ஸ் ரூலிங் ஜட்ஜ்மெண்ட் எம்ப்ளாயி கிட்ட இருந்து பிக்கப் டிராப் ஃபெசிலிட்டிக்கு பணம் கட்டும் போது அதுக்கு டாக்ஸ் வராது அப்படின்னு வந்திருக்கிறது ஒரு பாசிட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு நமக்கு ரீசெண்டா வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இப்ப ரீசெண்டா இந்த ஜிஎஸ்டி சம்பந்தமா நடந்திருக்கிற சில முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ். இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஸோ ரீசெண்டா வந்த அமெண்ட்மெண்ட்ஸ்ல ரொம்ப முக்கியமானது இந்த கோவிட் ரிலேட்டட் அமெண்ட்மெண்ட்ஸ், அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அது தவிர சில முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதெல்லாம் நமக்கு வந்திருக்கு. இன்னொரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கூட இந்த ஜிஎஸ்டி, ஏன்னா நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமொபைல் செக்டார் அவங்களுடைய ஒரு சப்கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் வெண்டார்ஸ் வந்து நிறைய பேர் இங்க இருக்காங்க. ஒரு ஆட்டோமொபைல் ஹப்பா இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுல அந்த ஆட்டோமொபைல் பார்ட்ஸுக்கான கிளாசிபிகேஷனை பத்தி சொல்லும் பொழுது சுப்ரீம் கோர்ட் ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் ஒன்று ரீசெண்டா வெஸ்டிங் ஹவுஸ் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரிங் இருந்ததுன்னா, ஒரு பேரிங் அது ஆட்டோமொபைலுக்குள்ள அதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த பேரிங்கை வந்து பேரிங்கா தான் கிளாசிஃபை பண்ணிட்டு இருந்தோம் இத்தனை நாள். ஏன்னா ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் அந்த 87 அப்படிங்கிற சாப்டர்ல சில சாப்டர் நோட்ஸ் எல்லாம் இருக்கு, அதுல சில எக்ஸ்க்ளூஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட் பேரிங்னா அது பேரிங்கா தான் போகும், ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டம்னா அது ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டமா தான் போகும் அப்படின்னு இருந்தது. ஆனா இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆட்டோமொபைல் பொருள்ல போற எல்லா ஐட்டம்ஸுமே அதை பார்ட்ஸ் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இதனால அந்த ரேட் ஆஃப் ஜிஎஸ்டியும் அதிகமாகுது. ஏன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ்க்கெல்லாம் இன்னைக்கு நிறைய ஒரு 28% வரைக்கும் டாக்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் ஈவன் தோ அது வந்து ஒரு எக்ஸைஸ் பீரியட்ல இருக்கிற ஒரு ஜட்ஜ்மெண்டா இருந்தாலும் ஜிஎஸ்டிலையும் அதனுடைய இம்பாக்ட் வந்து நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதோட இந்த ப்ரெசன்டேஷன், இந்த ஸ்கிரீன் ஷேரிங்கை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மீதி இருக்கிற நேரத்தை நம்ம வந்து உங்களுடைய கேள்விகளுக்கும் வேற ஏதாவது நம்மளுடைய டே டு டேல இருக்கிற இஷ்யூஸை பத்தியும் டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்ம இது பண்ணலாம். சாட்ல ஏதாவது கேள்விகள் இருக்கான்னு பாத்துக்கிறேன். இல்ல, எதுவும் இல்லை. சார் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சொல்லுங்க சார். ஒரு பர்சன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, ஜிஎஸ்டி கெஸ்ட் ஹவுஸ் இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அவர் டே டு டேல வந்து ரெண்ட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு அவர் அந்த பெர்மிசஸ்லேருந்து. அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து டே பேசிஸில் அதாவது இதில் காம்போசிஷன் ஸ்கீமில் எல்லாம் பண்ணியிருந்தாரு. இப்போ வந்து காம்போசிஷன் ஸ்கீமில் ரிஜிஸ்டர் பண்ணோம்னா அவருக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா? முன்னாடி வந்து 18% டேக்ஸ் கட்டிட்டு இருக்காரு அந்த அவருடைய சர்வீசஸ்க்கு ரெண்ட். முதல்ல இருக்கு 18 வருமாங்கிறது பார்க்கணும். ஏன்னா 12% 1000 ரூபாய் வரைக்கும் எக்ஸம்ஷன், அதுக்கப்புறம் 12. ஏன்னா 7500க்கு மேல போனாதான் 18% வரும். சோ இந்த காம்போசிஷன் ஸ்கீம்ல இது வந்து ஐடிசி அவருக்கு எவ்வளவு கிடைக்குதுங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற ஒரு பிசினஸ்ல ஐடிசி அவருக்கு 12% கட்டும் போது ஐடிசி உண்டு. சோ ஐடிசி எடுத்து 12% கட்டுறது ஒரு கால்குலேஷன். ஏன்னா நம்ம காம்போசிஷன்ல சர்வீஸ் ப்ரொவைடருக்கு காம்போசிஷன் ஸ்கீம்ல போனா 5% வரும்னு நினைக்கிறேன். ஸோ காம்போசிஷன் ஸ்கீம் ஃபார் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அந்த டர்ன் ஓவர் லிமிட்டுக்குள்ள இருந்தாருன்னா 5% வரும். அந்த 5% வரும்போது ரெண்டு இருக்கு. ஒன்னு, அவரால் அந்த டாக்ஸை கலெக்ட் பண்ண முடியாது, அதுக்கான ஐடிசியும் அவர் எடுக்க முடியாது. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி அவர் ஒர்க்கிங் பண்ணணும் அவர். ஸோ என்ன ரேட் அவரால் கொடுக்க முடியும்? ஐடிசி எடுத்து 12% கட்டினாக்க என்ன ரேட் கொடுக்க முடியும்? ஐடிசி இல்லாம 5%யும் அவர் கையில இருந்து கட்டணும் அப்படிங்கிறப்ப ரேட்ல தான் அவர் அதை ஏற்றிக்கணும். ஸோ இந்த ரெண்டையும் ஒரு கம்பேரட்டிவா பண்ணி பார்த்தாதான் அது பெனிஃபிட்டா இல்லையாங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரலாம். அவர் வந்து எவ்வளவு இன்புட் சர்வீசஸ் அவருக்கு இருக்கு, எவ்வளவு ஐடிசி எவ்ரி மந்த் அவரால் எடுக்க முடியுதுங்கிறத வச்சு இதை கால்குலேட் பண்ணி நம்ம முடிவு பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது ஜிஎஸ்டி உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். உங்கள் மியூட்டை ஆன் பண்ணிட்டு கேட்கலாம் கேள்விகளை. சார், என் நேம் புருஷோத்தமன் சார். சார் ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருந்தது சார். தேங்க்ஸ் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட டவுட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2019 வந்து கேன்சல் ஆகிடுச்சு சார். ஆக்சுவலாக அது வந்து இப்போ டிசி அப்பீல்லாம் போனாங்க. அப்பீல் போனதுக்கு அப்புறமா அவங்க டைம் லிமிட் முடிஞ்சிருச்சுன்றதுனால கேன்சல் பண்ணிட்டாங்க. ரிட்டு ஃபைல் பண்ணி வாங்கலாமா? அதுக்கு ஏதாவது ஆர்டர்ஸ் இருக்கா, ப்ரொவிஷன்ஸ் இருக்கா? இல்லை, இந்த ஃபைல் பண்ணாத ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியாச்சா?
இல்ல ரிட்டர்ன் வந்து ஒரு 1 இயர் ஃபைல் பண்ணவே இல்லை. பட் ஆனா கேஷ் லெட்ஜர்ல ஒரு 2 lakhs வரைக்கும் வச்சிருக்காங்க, டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்ட்ஸா வச்சு கேட்டு வாங்க முடியுங்களா அப்படின்ட்டு? கண்டிப்பா சார். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பிசினஸ் பண்றதுங்கிறது நம்மளுடைய ரைட்டு. ஸோ அது வந்து என்னதான் டாக்ஸ் கட்டல அப்படின்னாலும் ஒன்ஸ் நம்ம ரெடியா இருக்கோம், இன்னைக்கு எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அந்த டாக்ஸை கட்டிட்டு ரிட்டர்னை ஃபைல் பண்ணிட்டு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பெனல்ட்டியோட கட்டிட்டு நான் பிசினஸ் பண்றதுக்கு என்ன அலோவ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம தாராளமா கேட்கலாம். ஸோ அந்த டெப்டி கமிஷனர் அப்பீல் கிட்ட அப்பீல் ஃபைல் பண்ற டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைல் பண்ணிருக்கோமா? ஆமா, அவருக்கு அப்பீல் ஃபைல் பண்ணோம். அவருக்கு வந்து 3 months + 1 month டைம்ன்றதுனால அது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவர் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. ஸோ நீங்க கோர்ட்ல போயிட்டு ஆர்டர் வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதுல 2 விதமா, அதாவது டிபார்ட்மெண்டல் ஆபீசர்ஸ் அப்பீல் ஃபர்ஸ்ட் அப்பீல் போகும்போது அதுக்கான டைம் லிமிட் பிளஸ் கண்டனேஷனை யாராலையும் ரிலாக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சில சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸே கூட இருக்கு ஒரு பக்கம். அதாவது நீங்க சாதாரணமா ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா 3 மாசத்துக்குள்ள அப்பீல் பிளஸ் 1 month கண்டனேஷன்னா அதை மிஸ் பண்ணிட்டோம்னா அது அவ்வளவுதான், அதுக்கப்புறம் வேற சுப்ரீம் கோர்ட்டால கூட இன்டர்ஃபியர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா இது வந்து ஒரு பெக்குலியர் கேஸ். இந்த அப்பீல் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், அதெல்லாம் நான் சொல்றது வந்து டாக்ஸ் லயபிலிட்டி வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, நம்ம அப்பீல் ஃபைல் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அந்த மாதிரி சொல்லலாம். பட் ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட். நான் பிசினஸ் பண்ணணும்னாலே எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தாதான் முடியும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல டெஃபினட்டா ஹைகோர்ட்ல வந்து அதை பாசிபிள் நமக்கு ஃபேவரபிளா வாங்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வேற யாராவது இருக்காங்க சார்? சார் பொதுவாக இப்போ இந்த Hello. சொல்லுங்க சார். சார் மாரிமுத்து ஃப்ரம் எல்என்டி குரூப் ஆஃப் கம்பெனிலேருந்து பேசுகிறேன் சார். சார் எனக்கு இப்போ டியூ டேட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டிஆர் 1 ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணுறதுக்கு நிறைய டியூ டேட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் 2017 கூட நமக்கு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு மீன்ஸ் ரிசிபியன்ட் ஆஃப் நான் ஒரு ரிசிபியண்டாக பார்க்கும்போது ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வெண்டர்ஸ் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்க நிறைய பேர் ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்டிமேஷன் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ தே ஆர் ரெடி டு ஃபைல் த ரிட்டர்ன்ஸ் அண்ட் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இந்த சுச்சுவேஷன் எனக்கு 17-18 அவங்க ஃபைல் பண்ணிட்டு எல்லாமே எனக்கு 2 year ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. அந்த ஐடிசி என்னால் அவைல் பண்ண முடியுமா இப்போதைக்கு? ஏன்னா எனக்கு 17-18 ஃபினான்சியல்ஸே க்ளோஸ் ஆயிடுச்சு, ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் மீன்ஸ் ஆனுவல் ரிட்டர்ன் எல்லாமே ஃபைல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு அந்த எது எலிஜிபிலிட்டி இருக்குமா இல்லை அது வந்து எல்லாருக்குமா? நீங்க முதல்ல எடுக்கலையா அந்த கிரெடிட்டை? அது 2 year வரலன்னா கூட உங்க கையில இன்வாய்ஸ் இருக்கிறத வச்சு நீங்க ஏற்கனவே அந்த கிரெடிட்டை எடுக்கலையா? கிரெடிட் எடுத்துட்டோம் பட் 2 year ரிஃப்ளெக்ட் ஆகாதனால அது இன்எலிஜிபிள் கிரெடிட்டா போடுது. ஒன்ஸ் அதை ரிவர்ஸ் பண்ணிருக்கீங்களா சப்சிக்வெண்டா? இல்ல ரிவர்சலுக்கு வந்து ஆக்ஷன் வந்து ஆக்சுவலா எங்களோட வெண்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கிறாங்க ஃபைல் பண்றதுக்கு. பட் அவங்க நீங்க அந்த எடுத்த கிரெடிட்டை 2 year வரலங்கிறதுனால டிபார்ட்மெண்ட் சொல்லி திரும்பி அந்த கிரெடிட்டை ரிவர்ஸ் பண்ணிட்டீங்களா, பே பண்ணிட்டீங்களா? இல்லையா? இல்ல. ஒன்ஸ் நீங்க கிரெடிட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க இன்னைக்கு அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ண உடனே அது ரெகுலரைஸ் ஆயிடும். நீங்க கிரெடிட் எடுத்தது வந்து ப்ரொடெக்ட் ஆயிடும், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. பட் நிறைய கேஸ்ல என்ன இருக்குன்னா கிரெடிட் எடுக்காமலே கூட இருந்திருக்கலாம் நிறைய பேர். இப்ப 18-19 இருக்கட்டும், ஆர் ஈவன் 19-20 கூட இருக்கட்டும். ஸோ அவங்க வந்து 2 year வரலங்கிறதுனால கிரெடிட்டை எடுக்காமலே இருந்திருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் அந்த சப்ளையர் இன்னைக்கு இந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ணாலும் அவங்களால கிரெடிட்டை இன்னைக்கு எடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கான டைம் லிமிட் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. சோ கிரெடிட் எடுக்காம இருக்கிறவங்களால இந்த பெனிஃபிட் எடுக்க முடியாது. பட் நீங்க ஏற்கனவே எடுத்திருந்தீங்கன்னா அந்த கிரெடிட் வந்து ப்ரொடெக்ட் ஆயிடும். இது 2 கேட்டகரி. 3வது பாசிபிலிட்டி என்னன்னா கிரெடிட் வந்து எடுத்திருப்பாங்க, டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் 2 year வரல அதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணுன்னு சொல்லி சொன்னதுனால அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க ரிவர்ஸ் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு அந்த சப்ளையர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் 2 year அது வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய வியூ வந்து அது எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த டைம் லிமிட் எல்லாமே முதல் தடவை கிரெடிட் எடுக்கிறதுக்கு தான் இந்த டைம் லிமிட் அப்ளை ஆகும். ஒரு தடவை ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரீகிரெடிட் எடுக்கிறதுக்கு இந்த டைம் லிமிட் அப்ளை ஆகாதுங்கிற மாதிரி சில பழைய ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 3 விதமான கேட்டகரிஸ். உங்க கேஸ்ல நீங்க ரிவர்ஸே பண்ணலங்கிறதுனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவங்களை ரிட்டர்ன் ஃபைல் பண்ண சொல்லிடுங்க. ஓகே சார். இந்த மாதிரி அம்னிஸ்டி ஸ்கீம்ஸ்ல கொண்டு வரும்போது இப்போ நார்மல் ரெகுலர் டாக்ஸ் பேயர்ஸ்மே கூட ஸோ எனக்கு இப்போ இதே மாதிரி எனக்கு ஒரு 2 years ஒரு 1 yearக்கு அப்புறம் எனக்கு அம்னிஸ்டி ஸ்கீம் வரும், ஸோ நான் இதுக்கு இப்போ டாக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ல போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல சார் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வரும்? சார் அது எனி அம்னஸ்டி ஸ்கீம் பாத்தீங்கன்னா அதனுடைய ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி, ஏன்னா ஹானஸ்டா டாக்ஸ் கட்டுறவங்களுக்கும் சரி ப்ராப்பரா கம்ப்ளை பண்றவங்களுக்கும் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. பட் ஏமாத்தியோ இல்ல கட்டாம இருக்கிறவங்களுக்கோ ஃபியூச்சர்ல பெனிஃபிட் அப்படிங்கிறது இதனுடைய ஒரு அம்னிஸ்டி ஸ்கீமுக்கே உண்டான ஒரு
இது இருக்கு. பட் இன்னொன்னு என்னன்னா, இந்த மாதிரி அம்னஸ்டி எல்லாம் எப்போ வரும், ஏன் வருங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பழைய சர்வீஸ் டாக்ஸ் கேஸ், எக்ஸைஸ் கேஸ்க்கெல்லாம் ஒரு ஸ்கீம் வந்தது, நிறைய பேர் அதுல போயிட்டாங்க. பட் இன்னொன்னு வருமா, இப்ப ஜிஎஸ்டிக்கு திரும்ப வருமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம கையில இல்ல. நம்மளால அதை நினைச்சுட்டு நம்ம இருக்க முடியாது. பட் நம்ம அவர் சிஸ்டம் அப்படிதான் இருக்கு அப்படிங்கும்போது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஃபார் யுவர் கிளாரிஃபிகேஷன். சார் வணக்கம். சொல்லுங்க சார். சார் இப்போ அசோசியேஷனுக்குல ஃபிளாட் ஓனர்ஸ் அசோசியேஷன் இருக்குல்ல சார், இப்போ அவங்களுக்கு வந்து 7,500 ரூபாய்க்கு மேல போனா ஜிஎஸ்டி கலெக்ட் பண்றோம் சார். சப்போஸ் சில ஃபிளாட்ஸ்க்கு வந்து 5,000 ரூபாய் தான் வருது. ஸோ அந்த மாதிரி இருக்க போது எல்லாருக்குமே ஜிஎஸ்டி வருமா இல்ல அவங்களுக்கு மட்டும் ஜிஎஸ்டி வருமா சார்? இல்லை, நீங்கள் 7,500 ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஃப்ளாட்ஸ், அதாவது ஸ்கொயர் ஃபீட் ஜாஸ்தியாக இருக்குனாக்க அவங்களுக்கு மட்டும் ஜிஎஸ்டி. பிலோ 7,500 இருக்கிற ஃப்ளாட்லேருந்து கலெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி போட வேண்டாம். அதே சமயத்தில் நீங்கள் ஐடிசி எல்லாம் எடுத்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனேட்டாக தான் எடுக்க முடியும். ஏன்னா மொத்தம் ஒரு 100 ஃப்ளாட் இருக்கு, 50 ஃப்ளாட்டுக்கு மோர் தென் 7,500, 50 ஃப்ளாட்டுக்கு 7,500 கம்மியாக இருக்குனாக்க அந்த ரெவென்யூ எவ்வளோ வருதோ அந்த ப்ரொபோர்ஷன்ல தான் நீங்கள் கிரெடிட்டையும் எடுக்க முடியும். கிரெடிட்டையும் ஃபுல்லாக எடுக்க முடியாது, ப்ரொபோர்ஷனேட்டா ரூல் 42, 43 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபாலோ பண்ணி ப்ரொபோர்ஷனேட்டா தான் எடுக்கணும். இதுலயே இன்னொரு கனெக்டடா ஒண்ணு, இப்போ சப்போஸ் 8,000 ருபீஸ் வருது அப்படின்னாக்க 8,000க்கும் ஜிஎஸ்டி போடணுமா, இல்ல 7,500 வரைக்கும் அந்த எக்ஸம்ஷனை கிளைம் பண்ணிட்டு அந்த 500 ரூபாய்க்கு மட்டும் ஜிஎஸ்டி போடலாமாங்கிறது அடுத்த ஒரு இஷ்யூ. இன்ஃபேக்ட் அது சம்பந்தமான ஒரு கேஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெண்டிங் இருக்கு. ஒரு பேட்ச் ஆஃப் கேசஸ் வந்து பெண்டிங் இருக்கு. ஸோ அதுல வந்து ஒரு ஸ்டேவும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த நோட்டிபிகேஷனுடைய வேர்டிங்ஸ் பார்த்தாக்க அப் டு 7,500 எக்ஸம்டட் அப்படின்னு இருக்கும். அதனால 7,500க்கு மேல எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் டாக்ஸே தவிர ஃபுல் அமௌண்ட்டுக்கும் 8,000 ரூபாய்க்கும் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு வியூ எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அது கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்கு. எனி டைம் வந்து அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வரலாம். அது வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. பட் நீங்க கேட்ட கேள்விக்கு 2 விதமான ஃபிளாட் இருந்ததுன்னா எல்லாருக்கும் ஜிஎஸ்டி போடணும்னு அவசியம் இல்லை. 7,500க்கு மேல இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஜிஎஸ்டி போட்டுட்டு கீழே இருக்கிறவங்கள்ட்ட ஜிஎஸ்டி போடாம இருக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் இன்னொரு கொஸ்டின் சார். சார் இப்போ அதே ஃபிளாட்டுக்கு வந்து இப்போ 2 ஓனர் ஹஸ்பண்ட் நம்பரா இருக்காங்க, பண்ணிக்கலாமா இல்ல எப்படி சார்? கொஞ்சம் கிளியரா இல்ல, நடுப்புற டிஸ்டர்பன்ஸ் இருந்தது, திரும்ப சொல்லுங்க. இப்போ அந்த ஃபிளாட் ஒரு ஃபிளாட் ஓனருக்கு இப்போ 2 மெம்பர்ஸ் வச்சுக்கோங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்கன்னா இப்போ அந்த ஜிஎஸ்டி இப்போ ஃபிளாட் மெம்பர்ஷிப் இது சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கம்மியாகும்ல, அந்த மாதிரி கம்மியானா ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணலாமா இல்ல ஒரு ஃபிளாட்டுக்கு ஒரு இதுதான் சொல்லிட்டு ஒரு ஃபிளாட்? ஏன்னா மெம்பர்ஷிப்பை பார்க்கும்போது என்னதான் காமன் ஓனரா இருந்தாலும் மெம்பர்ஸ்னு வரும்போது ஒரு ஃபிளாட்டுக்கு ஒரு ஓனர் தான், ஒருத்தர் தான் மெம்பர்ஷிப்பா எடுத்திருப்பாங்க. இந்த ஃபிளாட் ஓனர்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ் அசோசியேஷன் அதெல்லாம் இருக்கு. அதுபடி பாத்தீங்கன்னாக்க ஜாயிண்ட் ஓனர்ஸ் 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேர் மெம்பர் ஆக முடியாது. ஸோ அவங்க 2 பேரையும் சேர்த்து சிங்கிள் ஓனரா தான் எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால அதை அப்படி பிரிக்க முடியாது. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். சார் வணக்கம். சொல்லுங்க சார். இப்போ ஜிஎஸ்டி சுயோமோட்டோ கேன்சலேஷன் ஆயிருக்கு. ஆஃப்டர் 6 மந்த்ஸ் கழிச்சுட்டு ரிவகேஷன் வந்து பண்ண முடியல. அது ஏதாவது போர்ட்டல்ல இப்போ ரீசன் அமெண்ட்மெண்ட்ஸ்ல எனேபிள் பண்ணிருக்காங்க சார்? இப்போ இந்த டைம் லிமிட் எல்லாம் கூட எக்ஸ்டெண்ட் ஆயிருந்தது சார். மேபி என்னுடைய கொலீக் இருக்காங்க, நித்யா, சரவணன் சார், ராஜ்குமார் சார், கொஞ்சம் அதை பத்தி சொல்ல முடியுமா? அன்மியூட் பண்ணிக்கிட்டேன். சரவணன் சொல்லுங்க, இந்த கேள்வி கேட்டீங்களா? கொஞ்சம் ரிப்பீட். சரவணன் சார், கேன்சலேஷன் வந்து சுயோமோட்டோ கேன்சலேஷன் ஆயிருக்கு. ஆஃப்டர் 180 டேஸ் ஆயிடுச்சு. போர்ட்டல் வந்து ரிவகேஷன் பண்ண முடியாதுன்னு வருது. அது இப்போ லேட் ஃபீ எல்லாம் கட்டினா ரிவகேஷன் ஆகுமா? அதான் கொஸ்டின் சார். சார், ரிவோகேஷன் ஆஃப் கேன்சலேஷனுக்கு அந்த பவர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தாங்க சார். டோட்டலா இப்போ 90 டேஸ் இருக்கு. சோ இல்ல அவர் அதுவும் தாண்டிடுச்சுங்கறாரு. அதையும் தாண்டி 180 டேஸ். ஓகே. இப்போ இந்த லேட் ஃபீ வந்து இது இப்ப ஸ்கீம் கம்மி பண்ணிட்டாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மென்ட் சார். அதான் சார், அதாவது நம்ம வந்து இது ஃபைட் பண்ணி தான் சார் பார்க்கணும். அதாவது அவங்க ஸ்பெசிஃபிக்கா இந்த டைம் லிமிட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி 90 டேஸ் வந்து ஏசிக்கு, 90 டேஸ் அடிஷனல் கமிஷன் பண்ணி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்க ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்கு.
பட் நம்ம என்ன சொல்லலாம்னாக்க இது எப்ப நடந்ததுங்கிறது இந்த கோவிட் டைம்ல நடந்ததா இருந்ததுனாக்க, அதாவது போன மார்ச் 20க்கு அப்புறம் நடந்த விஷயமா இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லலாம், இந்த சுப்ரீம் கோர்ட் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப பிளாங்கெட்டா ரொம்ப வைடா இருக்கும். அது இந்த லா அந்த லான்லாம் கிடையாது, எல்லா டைம் லிமிட்டுமே எக்ஸ்ட்ரா. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம, ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆபீசர்லயும் நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா கூட அவரால் முடியாது, போர்ட்டல் அலோவ் பண்ணாதான் முடியும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி எனக்கு இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி மேனுவலா ஒரு லெட்டர் கொடுக்கலாம் அவங்களுக்கு. சப்போஸ் அவங்களால அது முடியல, ரிஜெக்ட் பண்றாங்க, இல்ல முடியலன்னு ஏதாவது சொன்னாங்க, இல்ல பதிலே சொல்லலைன்னாக்க அதுக்கப்புறமா நம்ம ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணி ஒரு டைரக்ஷன் வாங்கி அதை பண்ணணும். ஓகே சார், தேங்க்யூ. சார் இது சம்பந்தமா ஒரு சின்ன கேள்வி இருக்கு. இப்போ இந்த கோவிட்னால நிறைய வந்து அசசிஏ வந்து எக்ஸ்பயர் ஆயிடுறாங்க, சம் கான்ஸ்டியூஷன் சேஞ்சஸ் ஆகுது, பார்ட்னர்ஸ் யாராவது எக்ஸ்பயர்ட் ஆயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஏதாவது பிளாங்கெட்டா ஏதாவது எக்ஸ்ட்ரா ரிலீஃப் ஏதாவது கொடுக்கறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கு? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அதாவது இந்த கேன்சலேஷன் பண்றதுக்கு நிறைய, ஏன்னா டெத் சர்டிபிகேட் நிறைய பேருக்கு வரமாட்டேங்குது இமீடியட்டா, அந்த கோவிட்ல எக்ஸ்பயர் ஆன அந்த மியூட் ஆயிடுச்சு சார், கேட்கல சார். கேக்குதுங்களா சார்? சரி சார், அடுத்ததை பார்ப்போம், அடுத்த கேள்வி பார்ப்போம் சார், வரட்டும் திரும்ப. கேள்வி கேளுங்க. சொல்லுங்க சார். சார் திருப்பி இதே கேள்வி தான் கேட்குறேன் நான். இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் சேஞ்சஸ் ஆகுது, சம் ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸ் அசோசியே வந்து எக்ஸ்பயர் ஆயிடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கான்ஸ்டியூஷன் ஃபெம்மை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு வந்து டெத் சர்டிஃபிகேட் அதெல்லாம் மேண்டேட்டரி, சம் டாக்குமெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கோவிட்னால நிறைய ஈவன் அந்த டெத் சர்டிஃபிகேட்டே லேட்டாக ஆகுது வர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த ஃபெம்மை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு டிலே ஆகுது. ஸோ இதுக்கு ஏதாவது பிளாங்கெட்டாக வந்து அதை ஒரு கேன்சலேஷன் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஏதாவது டைம் லிமிட் ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா, இல்லை ஹவு டு பி த ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். இல்லை அது லேட், அது இந்த டைம் லிமிட் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுற நோட்டிஃபிகேஷனில் ஸ்பெசிஃபிக்காக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் இதுக்கெல்லாம் இது அப்ளை ஆகாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது டிலே ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த டிலே என்னைக்கு இது நடக்குதோ அது வரைக்கும் இருக்கிற பீரியடுக்கு ஒரு நில் ரிட்டர்னை ஃபைல் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கும். கான்ஸ்டியூஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னாக்க கான்ஸ்டியூஷன் சேஞ்சை வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனுடைய டீட்டெயில்ஸில் போய் நம்ம அமெண்ட் பண்ணிக்க வேண்டியதானே. இப்போ வந்து ஒரு பார்ட்னர் வந்து மாறுறாரு அப்படின்னாக்க, ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, பாக்கி 3 பேர் இருக்காங்க, ஒருத்தர் இல்லை அப்படின்னா அந்த 2 பேரும் ரீகான்ஸ்டியூட் பண்ணி அதே பேரில் கண்டினியூ ஆகும்போது ஸோ அந்த டீட்டெயில்ஸை நம்ம போர்ட்டலில் அப்டேட் பண்ணிக்கணும். ஒரு பார்ட்னருடைய நேம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதே தான் இருக்க போகுது, பிளேஸ் அட்ரஸாக இருக்கட்டும், பேன் நம்பராக இருக்கட்டும். ஸோ அந்த சேஞ்சஸை வந்து போர்ட்டலில் பண்ணி இதில் என்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்க? இல்லை, இப்போ என்னன்னா அது அப்டேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த டெத் சர்டிஃபிகேட்டு டிலே ஆகி தான் கிடைக்குதுன்றாங்க. நிறைய இடத்துல வந்து உடனே கிடைக்கிறது, அதனால ஒன்றும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார். எப்போ கிடைக்குதோ அப்போ பண்ணிக்க வேண்டியதுதான். அதனால வந்து ப்ராக்டிக்கலா அதனால எதுவும் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஏன்னா அந்த ஈவன் ப்ரிப்பரேட்டரி பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா அது நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு கூட அவங்களுடைய லீகல் ஏர்ஸ் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இது சட்டப்படி அது வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருமா? அவங்க ஏன்னா ஒருத்தர் இறந்துட்ட பிறகு அவருடைய நேமில் அவங்க வாரிசுதாரர்கள் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை வராதா? அதாவது பிஸ்னஸ் வந்து அந்த லீகல் ஹையர் வந்து கண்டினியூ பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் ஒரு டெத்துனாக்க லீகல் ஹையர்ஸ் பிஸ்னஸை கண்டினியூ பண்ணும்போது ஒரு பிஸ்னஸ் வந்து கண்டினியூட்டி மெயின்டைன் ஆகும். இந்த பேன் நம்பரை மாற்றுறது இதெல்லாம் வந்து ப்ரொசீஜர்ஸ் தான். ஸோ இதனாலலாம் ஒன்றும் ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி கேஸ் டு கேஸ் ஏதாவது வரும்போது அது எப்படி என்ன சொல்கிறாங்கிறத பார்த்துக்கலாம். பட் எனக்கு ஒன்றும் இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கிறதா தோணலை. ஓகே சார், தேங்க்யூ. அடுத்து மிஸ்டர் அபிராஜா கேள்வி கேட்க வந்தீங்க, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். கதிர்வேல் சார், நம்ம டீலர் ஒருத்தர் புதுசாக இப்போ நமக்கு அப்ரோச் பண்ணாங்க. என்னன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் ரிலேட்டடு ஜாப் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபுல்லாக ஜாப் ஒர்க் தான் சார். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பர்ச்சேஸே கிடையாது. அதாவது மெட்டீரியல் வந்து கொடுக்குறாங்க, இவங்க வந்து பேஸ்டிங் பண்ணி தராங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 5% வந்து பார்த்தீங்கன்னா பில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
அது போட்டா அவங்க ஆப்போசிட்ல கிரெடிட் எடுக்கலாமா சார்? இது காம்போசிட் மாதிரியா? அது எப்படி சார் ஆக்சுவலி? இல்ல அதாவது இவங்க பிரிண்டிங் பண்ணி கொடுக்கறதுக்கு என்ன ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு கேள்வி. பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் 5% ரேட் இருக்கு. அந்த எக்ஸாக்ட் வேர்டிங்ஸ் நோட்டிபிகேஷன் நம்ம ஒரு தடவை பார்த்துக்கணும். ஸோ இப்போ கண்டென்ட் எல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க, ஈவன் பேப்பர் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்களா? ஆமா சார், ஆமா. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு 5% கட்டலாமா அப்படிங்கிறது ஒரு தடவை அந்த நோட்டிபிகேஷனை பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணணும். என்ன ரீசெண்டா இன்பிட்வீன் கூட ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தது, 5% தான் அப்படின்னு நினைக்கிறேன்னா, பட் நம்ம வெறும் ஞாபகத்தை வச்சுட்டு முடிவு பண்ணணும். இது ஒரு பக்கம். அடுத்தது ரிசீவ் பண்றவங்க கிரெடிட் எடுக்கிறதுக்கும் நம்ம என்ன ரேட்டு கட்டுறோங்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம கட்டுறது 5 இருக்கலாம், 12 இருக்கலாம், 18 இருக்கலாம். அதை வாங்கிக்கிறவங்களுக்கு கிரெடிட் எலிஜிபிலிட்டி உண்டா இல்லையா அப்படிங்கிறது வந்து அவங்க ஆங்கிள் இருந்து அதை பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புக்குன்னு வச்சுங்களேன், புக்குக்கு வந்து எக்ஸம்ஷன் இருக்கு, ஜிஎஸ்டியே கிடையாது. அப்படிங்கும் போது இது வந்து அவங்களால கிரெடிட் எடுக்க முடியாது. ஸோ அதனால கிரெடிட் எடுக்கிறதுங்கிறது ஒரு தனி கொஸ்டின். இவர் என்ன டாக்ஸ் கட்டணுங்கிறது இன்னொரு கேள்வி. ஸோ இவர் என்ன டாக்ஸ் கட்டணுங்கிறது இந்த நோட்டிபிகேஷன் 11/2017 இன்னை வரைக்கும் வந்திருக்கிற அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம செக் பண்ணணும். பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் 5%ங்கிறது ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங். எதுக்கும் ஒரு தடவை நம்ம அதை செக் பண்ணிக்கணும். அந்த மெட்டீரியல் கொடுக்கிறவரு இந்த 5% இது 5% இருக்கிறதுனால கிரெடிட் கிடையாதுலாம் கிடையாது. 5 இருந்தாலும் சரி, 12 இருந்தாலும் சரி, 18 இருந்தாலும் சரி, அதை ரிசீவ் பண்றவருக்கு கிரெடிட் உண்டா இல்லையா அப்படிங்கிறது அது ஒரு தனி கேள்வி. அவர் வந்து இந்த சர்வீஸ் பிரிண்ட் பண்ணி வாங்கி அவர் என்ன பண்றாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதுக்கு டாக்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்க்கணும். அதை பொறுத்துதான் அவருடைய கிரெடிட் எலிஜிபிலிட்டியை பத்தி நம்ம முடிவு பண்ணணும். இப்போ அவங்களும் அதே ஃபீல்ட்ல தான் இருக்காங்க, அவங்க அதை சேல்ஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது அவங்க எலிஜிபிள் இல்லையா கிரெடிட் எடுக்கிறதுக்கு? அவங்களுக்கு எலிஜிபிள் உண்டு. ஓகே, இதுதான் அந்த ஐடிசி 04 அப்படின்ற அந்த ரிட்டர்ன் ஆனுவல் ரிட்டர்ன் பண்ணுங்க. ஐடிசி 04ங்கிறது என்ன அப்படின்னாக்க, அது வந்து நான் ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஜாப் ஒர்க்குக்கு எதெல்லாம் நம்ம கொடுத்து திருப்பி வாங்குறோமோ, எவ்வளவு மெட்டீரியல் அனுப்புறோம், எவ்வளவு மெட்டீரியல் திரும்பி வருதுங்கிறத பத்தி ஒரு குவார்டர்லி ரிட்டர்ன் தான் அந்த ஐடிசி 4ங்கிறது. ஸோ அது எதுக்காகனா ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. இப்போ நான் வந்து பேப்பர் வாங்கியிருக்கேன், அந்த பேப்பருக்கு நான் கிரெடிட் எடுத்திருப்பேன். அதை நான் வந்து இன்னொருத்தருக்கு ஜாப் ஒர்க் அனுப்பிச்சுனாக்க 180 நாளைக்குள்ள திருப்பி வரணும்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ அந்த 180 நாளைக்குள்ள அது வரலன்னா நான் எடுத்த கிரெடிட்டை நான் ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ அதை கரெக்டா ஃபாலோ பண்றோமா இல்லையாங்கிறத மானிட்டர் பண்றதுக்காக ஒரு ரிட்டர்ன் எவ்ரி 3 months எவ்வளவு மெட்டீரியல் உள்ள வந்தது, எவ்வளவு ஜாப் ஒர்க்குக்கு போச்சு, எவ்வளவு திரும்பி வந்தது, எவ்வளவு இன்னும் பாக்கி இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த ஐடிசி 4. அப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா காம்போசிட் டீலருக்கு பாத்தீங்கன்னா நம்ம போர்ட்டல் இன்டர்ஃபேஸ் வேற மாதிரி இருக்கும் அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா. ஸோ இது இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரே தானே இது மாதிரி வேற ஏதாவது காம்போசிட் மாதிரி ஆட் பண்றது மாதிரி ஏதாவது இருக்குமா, இல்ல ரெகுலரா பண்ற மாதிரியே? இல்ல, அதாவது முதல்ல காம்போசிஷன் ஸ்கீம் வரும்போது சர்வீஸ் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு காம்போசிஷன் ஸ்கீமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி முதல்ல இருந்தது. பட் சப்சிக்வெண்டா இன்னொரு தனியா ஒரு நோட்டிபிகேஷன் மூலமா சர்வீஸ் செக்டாருக்கும் அந்த எலிஜிபிலிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனுடைய டேர்ன் ஓவர் லிமிட் ஒன்று இருக்கு. ஐ திங்க் 50 crore நினைக்கிறேன், அது செக் பண்ணிக்கணும் திரும்ப. சப்போஸ் அந்த டேர்ன் ஓவருக்குள்ள இருக்கு அவருடைய டேர்ன் ஓவர்னாக்க காம்போசிஷன் ஸ்கீமுக்கும் போறதுன்னா போகலாம். ஸோ அதை வந்து நான் முதல்ல ஒருத்தர் கேட்ட மாதிரி நம்ம ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஐடிசி எடுத்து பண்ணா பெனிஃபிட்டா இல்ல காம்போசிஷன் போனா பெனிஃபிட்டாங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து அவர் முடிவு பண்ணிக்கணும். இப்ப காம்போசிட்ல போனா 1% 2% அது மாதிரி தான் கட்டுற மாதிரி வரும். அது இல்ல, சர்வீஸை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்மா 5% நினைக்கிறேன் சார். சப்ஜெக்ட் டு சார் ராஜ்குமார் சார். அது 6% ஆக்சுவலா. இல்ல காம்போசிஷன் ஒரு தனி நோட்டிபிகேஷன் இருக்கு. சர்வீஸ் செக்டாருக்கான காம்போசிஷன் ஸ்கீம்னு ஒரு தனி நோட்டிபிகேஷன் இருக்கு. அதுல வந்து ரேட் ஆஃப் டாக்ஸ் 5% நினைக்கிறேன். நம்ம பில் அந்த டாக்ஸ் போடணுமா சார்? 5% போட்டு கலெக்ட் பண்ணி காம்போசிஷன் ஸ்கீம்னு வரும்போது கலெக்ட் பண்ண கூடாது, நம்ம கையில இருந்து தான் கட்டணும். ஓகே சார். இப்ப நார்மல்லயே 5% அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம நார்மல்லயே கட்டிட்டா ஐடிசி எடுத்துக்கலாம். காம்போசிஷன்ல போய் 5%னா கிரெடிட்டும் எடுக்க முடியாது, கலெக்டும் பண்ண முடியாது. சோ அது கஷ்டமா இருக்கும். ஓகே, புரியுது சார். தேங்க் யூ. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா சார்? சொல்லுங்க, அடுத்தது கேள்விகளும். அபி கேள்விகள் கேட்க வந்தீங்க. ஹலோ, சொல்லுங்க பிரகாஷ். சார் ஆக்சுவலா ஒன் ஆஃப் மை கிளைண்ட் வந்து எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். அவங்க வந்து ஜூலை 2017 இந்த இனிஷியல் பீரியட்ல வந்து அவங்க வந்து டியூட்டி டிராபேக் வந்து 1% அவைல் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுல பாத்தீங்கன்னா 5% வந்து இந்த
இன்புட் இருக்குது. எங்களுக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி ஆஃபீஸ்ல வந்து உங்களுக்கு வந்து 1% டியூட்டி டிராபேக் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை, டியூட்டி அந்த 1% டியூட்டி டிராபேக் அவைல் பண்ணதால உங்களுக்கு வந்து 5% இன்புட் வந்து எலிஜிபிள்னு சொல்லிட்டு அதை வந்து எங்களுக்கு இன்எலிஜிபிள் போட்டு ரிவர்ஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க சார். இதை நம்ம ஃபர்தரா கிளைமே பண்ண முடியாதா சார்? அதாவது ஃபுல் ஃபேக்டை வந்து நம்ம பார்க்கணும் சார். டிராபேக்ல வந்து 2 ரேட் இருக்கும். நம்ம கிரெடிட் எல்லாம் எடுத்தா ஒரு ரேட்டு, கிரெடிட் எடுக்கலன்னா ஒரு ரேட் அப்படின்னு நார்மலா 2 ரேட் இருக்கும் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே. அதுல சில ப்ராடக்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்னா இருக்கும். கிரெடிட் எடுத்தாலும் 1%, கிரெடிட் எடுக்கலனாலும் 1%. அப்ப என்ன அர்த்தம்னாக்க கிரெடிட் நீங்க எடுத்துக்கலாம், இந்த 1%ங்கிறது வந்து கஸ்டம்ஸ் காம்போனன்ட், அதனால அந்த மாதிரி. சோ அதனால ஒரு ப்ராடக்ட் இல்ல இயர்லியே வந்து அவங்க வந்து எக்ஸாம்பிள் குட்ஸ் ஆக்சுவலா அவங்க வந்து க்ரோனட் டீல் பண்றாங்க சார். இயர்லியே வந்து அவங்களுக்கு எக்ஸாம்பிள் குட்ஸ் அவங்க வந்து 1% போல டியூட்டி டிராபேக் கொடுத்துருந்தாங்க கஸ்டம்ஸ்ல இருந்து. அதுக்கு அந்த ரீசெண்டா ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் அதே போல 1% அவைல் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஆக்சுவலா வந்து ஜிஎஸ்டி வந்து புது ரூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 0.01 இருந்தா தான் உங்களுக்கு டியூட்டி டிராபேக் வந்து 0.01 டியூட்டி டிராபேக் கொடுக்கணும். நீங்க 1% எடுத்துட்டீங்க, எக்ஸஸ் டியூட்டி டிராபேக் அவைல் பண்ணா உங்களுக்கு இன்புட் எலிஜிபிள்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க சார். அதான் நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது 2 டிராபேக் ரேட். ஒன்னு கிரெடிட் எடுத்தா கம்மியான டிராபேக், கிரெடிட் எடுக்கலன்னா அதிகம். இவங்க அதிகத்தை வாங்கிட்டாங்க அப்படிங்கும்போது இந்த கிரெடிட்டுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது சார், கிடையாது தான். சோ நீங்க என்ன சொல்லுங்க, மோர் தென் வேல்யூ இருக்குல்ல சார். இப்போ எனக்கு வந்து என் டியூட்டி டிராபேக் குறைத்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் வந்திருக்கும். ஆனா என்னோட இன்புட் பாத்தீங்கன்னா 1 lakh கிட்ட இருக்குது சார். சோ 90,000 கிளாஸ் ஆவறப்பல இருக்குது. இல்ல அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும்னாக்க, அப்ப வந்து நம்ம கான்சியஸா அந்த டிராபேக் போடும் போதே பிராண்ட் ரேட்னு கூட ஒண்ணு இருக்கு. எங்கெல்லாம் இந்த மாதிரி 1%ங்கிறது ரொம்ப கம்மியா வருது, என்கிட்ட வந்து ஜாஸ்தியா இருக்கு அமௌண்ட் அப்படின்னாக்க, நம்ம இந்த கவர்மெண்ட் சொல்ற ரேட்டுக்கு போகாம எனக்கு தனியா ரேட் நீங்க பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிராபேக் பிராண்ட் ரேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு போயிருந்திருக்கலாம். அதுக்கு போயிருந்தா உங்களுக்கு எவ்வளவு ஆக்சுவல் டியூட்டி இருக்கோ அது ஃபுல்லாவே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்ப என்ன ஆச்சுன்னாக்க, இந்த ஹையர் டிராபேக் 1%ல 10,000 ரூபாய் தான் கிடைச்சிருக்கு. ஆனா கிரெடிட்டை நான் ரிவர்ஸ் பண்ணும்போது 50,000 ரூபாய் ரிவர்ஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு வரும்போது நீங்க இன்னொன்னு என்ன செய்யலாம்னாக்க, நான் டிராபேக்கை வேணா நான் திருப்பி கட்டிடுறேன், எனக்கு அந்த 1% வேண்டாம், எனக்கு இந்த 0.01% கொடுத்தா போதும், பாக்கி இருக்கிற அமௌண்ட்டை நான் கஸ்டம்ஸ்ல திருப்பி கட்டிட்டு இந்த கிரெடிட்டை எனக்கு நீங்க திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்கியூ பண்ணலாம். பட் அதுக்கெல்லாம் டைம் லிமிட் இருக்கா? எப்ப இந்த ஆர்டர் பாஸ் பண்ணாங்க? இத கஸ்டம்ஸ்ல வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க சார். அதுக்கு நாங்க கஸ்டம்ஸ்லயும் போய் பேசிட்டோம். நாங்க கஸ்டம்ஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து எங்களுக்கு அபிஷியலா எந்த நோட்டிபிகேஷனும் வரல, நீங்க கொடுத்தாலும் நாளைக்கு ஃபர்தரா ஜிஎஸ்டில இருந்து ஆக்ட் போட்டு புது ரூல்ஸ் போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைம்ல இருந்து நீங்க பேமெண்ட் பண்ணது நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க சார். இல்ல வந்து 2-3 காம்ப்ளிகேஷனா போகுது. இல்ல அது தப்பு. அது நம்ம வந்து டிராபேக்கை திருப்பி நம்ம கஸ்டம்ஸ்னுடைய பர்மிஷன் கூட வேண்டியது, நம்மளே ஆன ஒரு ஓன் பார்த்து சலானை போட்டு திருப்பி கட்டிடலாம். எனக்கு வந்து 10,000 ரூபாய் வேண்டாம், 0.1%க்கு 1000 ரூபாய்னா அதை வச்சுக்கிட்டு பாக்கி 9,000 திருப்பி கட்டிட்டு வித் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட்டு ஒரு லெட்டர் போட்டுட்டு, இங்க ஜிஎஸ்டில வந்து நான் இந்த மாதிரி இதை திருப்பி கட்டிட்டதுனால என்ன கிரெடிட்டை வந்து நீங்க ரிவர்ஸ் பண்ணக்கூடாது, எனக்கு கிரெடிட் எலிஜிபிலிட்டி உண்டுன்னு நம்ம ஃபைட் பண்ணலாம். பட் இது எல்லாமே இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, என்னென்ன கம்யூனிகேஷன்ஸ் வந்திருக்கு, ஆர்டர் வந்திருக்கு, அதுக்கெல்லாம் டைம் லிமிட் இன்னைக்கு இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணணும். இப்போ டைம் லிமிட் முடிஞ்சு போயிடுச்சுன்னா சார், இப்போ டைம் லிமிட் முடிஞ்சு போயிடுச்சு, இப்போ ஃபர்தரா ஃபைட் பண்ணணும். என்ன அமௌண்ட் வந்து இப்போ இது பண்ணா எப்படி பண்றது சார்? அப்ப அப்பீல் தான் போட்டாங்க கோர்ட்ல. இல்ல உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் மாதிரி வந்திருக்கா, இல்ல நீங்க வாலண்டரியா உங்களை ரிவர்ஸ் பண்ண சொன்னதுனால நீங்க ரிவர்ஸ் பண்ணிட்டீங்களா? ஆர்டர் போல வந்து ஆர்டர் போல எனக்கு வரல சார். எனக்கு ஃபர்தரா எனக்கு இந்த அமௌண்ட் வந்து எலிஜிபிள் இல்ல, ரிஜெக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சார். என்னோட எலக்ட்ரிக் ரெஜர்ல அந்த அமௌண்ட் இருக்கு சார், அப்படியே இருக்குது. ஸ்டில் இன்னைக்கு டேட் வரைக்கும் அப்படியே இருக்குது. ஒரு நிமிஷம், கொஞ்சம் கரெக்டா புரியல. அதாவது எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல நீங்க கிரெடிட் எடுத்ததை டிஸ்அலோவ் பண்ணிருந்தா அந்த அமௌண்ட் குறைஞ்சிருக்குமே, டெபிட் ஆகி குறைஞ்சிருக்கணுமே. இது இல்ல எனக்கு ரிவர்ஸ் தான் சார் பண்றவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரீஃபண்ட் கிளைம் பண்றேன் 1 lakh, எனக்கு வந்து அந்த அமௌண்ட் டெபிட் பண்ணிட்டு எனக்கு அவங்க லெட்ஜர் போகும் சார். திருப்பி அவங்களுக்கு இன்எலிஜிபிள்னு சொல்லுவாங்க, திருப்பி எனக்கு ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க சார். நீங்க ஐடிசி ரீஃபண்ட் ரீஃபண்ட் போகும்போது ரீக்ரெடிட் ஆயிடுச்சு. ரீக்ரெடிட் ஆயிடுச்சு சார். எனக்கு அந்த அமௌண்ட் ஒன்னும் எலக்ட்ரிக் லெட்ஜர்லயே இருக்குது. ஃபர்தரா அந்த அமௌண்ட் என்னால வேற எதுவும் யூஸ் பண்ண முடியல எனக்கு. உங்களுக்கு இன்னும் எக்ஸ்போர்ட் இருக்கா? இருக்கு சார். டாக்ஸ் கட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுங்களேன், அத ரீஃபண்ட் வாங்கிக்கங்களேன். டாக்ஸ் கட்டினா கஸ்டம்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க சார். நீங்க வந்து எல்யூடி அகைன்ஸ்டா தான் போகணும். நீங்க இந்தியா அகைன்ஸ்டா போக ஒவ்வொரு ஷிப்பிங் பில் ஒவ்வொரு இன்வாய்ஸுக்கும் உங்க ஆப்ஷன் தான் அது. ஒரு தடவை எல்யூடில போனா அந்த மந்த் பூரா எல்யூடில தான் போகணும், அந்த வருஷம் பூரா எல்யூடில போகணுங்கிறதுலாம் கிடையாது. ஒவ்வொரு நம்ம வந்து நிறைய பேருக்கு நம்ம கிளைண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, கிரெடிட் இருக்கிற வரைக்கும் டாக்ஸை கட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் கிரெடிட் 0 ஆயிடுச்சுன்னா திரும்ப எல்யூடிக்கு வந்துருவோம். சோ அது வந்து நம்மளுடைய ஆப்ஷன் தான். அதனால நீங்க அடுக்கு இருக்கிற 1-2 எக்ஸ்போர்ட்டை ஐஜிஎஸ்டி கட்டி இந்த கிரெடிட்டை யூஸ் பண்ணி ஐஜிஎஸ்டியை கட்டிட்டு அந்த ஐஜிஎஸ்டியை ரீஃபண்ட் வாங்குங்க.
ஸோ அது நம்ம ஐஜிஎஸ்டி எல்யூடி போறது போக நம்மளுக்கு சாய்ஸ் தான் இல்லை சார்? நம்ம சாய்ஸ். ஒவ்வொரு இன்வாய்ஸ் ஒவ்வொரு எக்ஸ்போர்ட்டுக்கும் உங்க சாய்ஸ், நீங்க தான் முடிவு பண்ணணும். ஓகே ஓகே சார். ஓகே, அந்த மாதிரி பண்ணிக்கிறது தான் ஈஸியான ஆப்ஷன். ஓகே சார். யா, ஓகே, தேங்க்யூ. பார்ட்டிசிபென்ட்ஸ் ஏதாவது குறைஸ் இருக்கிறதுனா சொல்லுங்க அப்படின்னு. மிஸ்டர் சதீஷ் முடிச்சுக்கலாம் சார். ஓகே. வேற ஏதோ கேட்க வர்றாரு நினைக்கிறேன். ஹலோ. சொல்லுங்க சார். இப்போ என்னோட மீன்ஸ் வெண்டர் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆகிடுறாங்க. ஸோ நாங்கள் மீன்ஸ் ஐடிசி இன்வாய்ஸஸ் ரைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஐடிசி அவைல் பண்ணிட்டோம். பட் என்னோட வெண்டர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு எனக்கு வந்து ஒரு 6 months ஒரு 8 months அப்புறம் தான் எனக்கு தெரிய வருது இந்த வெண்டர் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணல, ஜிஎஸ்டிஆர் 3 ஃபைல் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு இன்டிமேஷன் வருது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஸோ எனக்கு ஐடிசி இன்எலிஜிபிள் கிரெடிட் ஆகும், ஏன்னா அவர் ஃபைலே பண்ணலை. ஸோ இந்த மாதிரி கேசஸ் ஏதாவது இருக்குது? ஸோ ஏதாவது ஆர்டர் மீன்ஸ் இது வந்து வெண்டார் சைடு தான் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதுக்காக நான் வந்து இன்எலிஜிபிள் கிரெடிட்ல நான் வெண்டார் மிஸ்டேக்காக நான் பண்ண முடியாது, ரிவர்ஸ் பண்ண முடியாது ஐடிசி. இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் நிறைய இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா கட்டாத டாக்ஸுக்கு நான் எப்படி கிரெடிட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. இது வந்து இதை சேலஞ்ச் பண்ணி நமக்கு ஃபேவரபிளா அவங்க கட்டாட்டி அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாட்டி கூட எனக்கு கிரெடிட் வேணும் அப்படின்னு நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும்னு எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இது மாதிரி நிறைய ஃப்ராட்ஸ் எல்லாம் வர்றதுனால இந்த மாதிரி ஸ்ட்ரிஞ்சென்டான கண்டிஷன்ஸ் எல்லாம் அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்டே இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னாக்க சப்ளையர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், சப்ளையர் டாக்ஸை கட்டணும், அப்பதான் நம்ம கிரெடிட் உண்டு அப்படின்னு கிளியரா ஆக்ட் சொல்லுது. இது வந்து தப்பு, அவர் கட்டலைன்னாலும் நான் அவருக்கு பணத்தை கொடுத்துட்டேன் அதனால எனக்கு கிரெடிட் உண்டு அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ணி அதுக்கு ஒரு ஃபேவரபிளான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டவுட்ஃபுல். ஓகே. சோ நம்ம வந்து நம்ம ஃபியூச்சர் இது வரைக்கும் அப்படி இருந்தது. இது வரைக்கும் சர்வீஸ் டாக்ஸா இருக்கட்டும், எக்ஸைஸா இருக்கட்டும், கையில இன்வாய்ஸ்னு இருந்தா நம்ம கிரெடிட் எடுத்துடலாம். அவன் கட்டுறானா கட்டலையாங்கிறத பத்தி நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. அதுல இருந்து ஒரு மேஜர் டிபார்ச்சருக்கு இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகே ஓகே. வெளில வர்றது இது கிடையாதுன்னு ஆர்கியூ பண்றது கொஞ்சம் கஷ்டம். இன் ஃபியூச்சர்ல ரிட்டர்ன்ல ஐடிசி வந்த பிறகு நம்ம பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு. ஆமா, நீங்க பேமெண்ட்டை புடிச்சு வச்சுக்கிட்டு கட்டினதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் பேமெண்ட்டை கொடுப்பேன், இல்ல ஜிஎஸ்டி அமௌண்ட்டை மட்டுமாவது புடிச்சு வச்சுக்கிட்டு நான் அப்புறம் தான் கொடுப்பேங்கிற மாதிரி நம்ம சேஃப் கார்டு பண்ணிக்க வேண்டியதுதான். கரெக்ட் சார். கோயிங் ஃபார்வர்டு அந்த மாதிரி நம்ம கால் எடுத்து நம்ம பண்ணிடலாம். சார் இன்னொரு டவுட், எனக்கு எக்ஸ்போர்ட் ரீஃபண்டில் கொஞ்சம் இஷ்யூஸ் சார். ஸோ என்னன்னா நான் வந்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது ஆர்பிஐ ரேட்டில் ரைஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு எக்ஸ்போர்ட் ஆகுறது ஒரு 2 months இல்லை 3 months அப்புறம் தான் எனக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். மேபி நான் வந்து வேர்ஹவுஸில் வச்சுக்கிறேன், இல்லை கஸ்டம்ஸ் வேர்ஹவுஸில் நான் சிஎஃப்எஸ்ல நான் வச்சுட்டு நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் ஒரு 3 months அப்புறம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நான் ஆர்பிஐ ரேட்டில் இது பண்ணி நான் இந்த மந்த் நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ஆர்பிஐ ரேட்டில் நான் டேக்ஸ் கட்டி எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு அக்குமுலேட்டட் ஐடிஸ் ஜாஸ்தியாக இருக்குது, நான் லிக்விடேட் பண்ணணும். ஸோ ரீஃபண்டை நான் கிளைம் பண்ணணும். ஸோ எனக்கு 3 months வர மெட்டீரியல் போகும்போது எனக்கு வந்து அப்போ வந்து ஷிப்பிங் பில் ஃபைல் பண்ணும்போது கஸ்டம்ஸ் ரேட்டில் நம்ம ஷிப்பிங் பில் ஃபைல் பண்ணுவோம். ஸோ எனக்கு இந்த ஃபாரின் கரன்சி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபாரின் கரன்சி எனக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக அக்குமுலேட் ஆகி போகுது இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்னால. ஸோ இதை நான் ஏதாவது பண்ணி நான் வாங்க முடியுமா, இல்லை இது எனக்கு வந்து காஸ்ட் டு தி கம்பெனி அப்படிங்கிற மாதிரி போகுமா சார்? இல்ல நீங்க ஆக்சுவல் எக்ஸ்போர்ட்டுக்கு 2 மாசம் 3 மாசம் முன்னாடியே இன்வாய்ஸ் போட்டு டாக்ஸையும் கட்டிடுறீங்களா? கரெக்ட். நான் என்ன ரிட்டர்ன் நான் ஃபைல் பண்ணுறேன், ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணும்போது நான் எக்ஸ்போர்ட் வித் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸில் போட்டு நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடுறேன், வித் ஜிஎஸ்டியோட நான் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு அந்த எக்ஸ்போர்ட் ஆகுறது 2 months அப்புறம் தான் போகுது. நான் இன்வாய்ஸ் பண்ணுறது ஆர்பிஐ ரேட்டில் பண்ணுறேன், ஷிப்பிங் ஃபைல் பண்ணுறது கஸ்டமர்ஸ் ரேட்டில் பண்ணேன். ஸோ இப்போ எனக்கு ஏன் இந்த இன்வாய்ஸ் நீங்க முன்னாடியே போட வேண்டியிருக்கு? அதை ஏன் நீங்க ஆக்சுவல் எக்ஸ்போர்ட் பண்றப்ப எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் தானே நம்ம போகும்? இல்லை சார், இது எப்படின்னா எக்ஸ்போர்ட் கேஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்கம் டேர்ம்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ எக்ஸ்போர்ட் கேஸாக இருக்கும்போது எனக்கு மெட்டீரியல் ரெடியாகவும் இருக்குது, என்னோட கஸ்டமர் வந்து இதில் மீன்ஸ் எக்ஸ்போர்ட் கேஸாக இருக்குன்னா நான் வந்து மெட்டீரியல் வந்து என்னோட ஃபேக்ட்ரி விட்டு நான் டிஸ்பாச் பண்ணிடுறேன். ஸோ ஆஸ் பர் இண்டியஸ் படி நான் ரெகனைஸ் பண்ணிடுறேன் ரெவன்யூவை. ஸோ ரெவன்யூ நான் ரெகனைஸ் பண்ணும்போது நான் இந்த மந்த் நான் வந்து அதை டிக்ளேர் பண்ணணும், எனக்கு இது ரெவன்யூ அப்படிங்கும்போது நான் டேக்ஸ் கட்டியே ஆகணும். பட் எனக்கு எக்ஸ்போர்ட் ஆகுறது 2 months அப்புறம் தான் போது என்னோட சிஎஃப்எஸ்ல இருந்து. இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க ரெவென்யூ ரெகனைஸ் பண்றதுனால டாக்ஸ் கட்டணுங்கிறது அவசியம் கிடையாது. டாக்ஸ் கட்டுறது வந்து இட் இஸ் டிபெண்டிங் ஆன் டைம் ஆஃப் சப்ளை. டைம் ஆஃப் சப்ளை எப்போ வரும்னாக்க ஒன்னு பேமெண்ட் முன்னாடியே வந்திருக்கணும், அது உங்களுக்கு ஒன்றும் பேமெண்ட் வரல இல்லையா? இல்ல சில கேசஸ் அட்வான்ஸ் பேமெண்ட்ஸும் இருக்கும் சார். ஸோ அட்வான்ஸ் பேமெண்ட்ஸும் வந்திருக்கும். அது அட்வான்ஸா இருந்தாலும் நம்ம அட்வான்ஸ்னு போட்டு அட்வான்ஸ் வவுச்சர் போட்டு தான் நம்ம டாக்ஸ் கட்டிருக்குமே தவிர அதுக்கு இன்வாய்ஸ் போட்டிருக்க மாட்டோம். அதனால அட்வான்ஸுக்கு போக வேண்டாம் நம்ம. ஸோ அதனால நீங்க வந்து
புக் பர்பஸுக்கு ரெவென்யூ ரெகக்னிஷன் பர்பஸுக்காக நம்ம அதை ரெகக்னைஸ் பண்ணிக்கிறதுனால இன்வாய்ஸையும் நீங்க உடனே போட்டு டாக்ஸையும் உடனே கட்டணுங்கிறது அவசியம் கிடையாது. இன்வாய்ஸ் வந்து எப்ப ரைஸ் பண்ணணும்னாக்கா அட் த டைம் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் நம்ம பண்ணா போதும். ஸோ அதனால ஆக்சுவல் எக்ஸ்போர்ட் ஆகும்போது ஓகே இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணா இந்த ப்ராப்ளம் சால்வ் பிரச்சனை வராம இருக்குமா? இல்லை சார், பட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹியூஜ் வால்யூம்ஸ் இருக்குது. ஸோ பெர் மந்த் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 600-700-1000 இன்வாய்ஸஸ் போகும், எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸஸ். ஸோ அது நம்ம ஒவ்வொன்றும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் எப்போ ஆகும், ஏன்னா எனக்கு கஸ்டமர் கிளியரன்ஸ் கொடுக்கணும், அப்போதான் எக்ஸ்போர்ட் ஆகும். பட் என்னை பொறுத்த மட்டும் எனக்கு மெட்டீரியல் ரெடி ஆயிடுச்சு, மேனுஃபேக்சரிங் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கஸ்டமர் வந்து எனக்கு இது எக்ஸ்போர்ட்ஸ்னால நீ வந்து எனக்கு மெட்டீரியல் வந்து இன்வாய்ஸ் பண்ற மாதிரி எனக்கு கிளியரன்ஸ் கொடுத்துட்றாங்க. என்ன ரீஃபண்டுக்கு போறீங்க? ஐடிசி ரீஃபண்டா இல்லை ஐஜிஎஸ்டி பெய்டு? வித் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ், வித் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் சார். அக்குமுலேட்டட் ஐடிசி லிக்விடேட் பண்றோம். ஒன்றும் பண்ண முடியாது ராஜ்குமார் சார். இது ஒன்றும் பண்ற கஷ்டம் தான். அது ஒன்றும் ஏதாவது நம்ம எக்ஸ்பென்ஸாக தான் புக் பண்ணணும், வேற வழி இல்லை. ஓகே ஓகே சரி, இதுவே வந்து பின்னாடி சப்சிக்வெண்டா ஜாஸ்தி ஆச்சுன்னாக்கா அடிஷனலா டாக்ஸ் கட்ட வேண்டிய லைபிலிட்டியும் வரலாம் இல்லையா? ஒரிஜினலா போட்ட வேல்யூ கரெக்ட். மோரோவர் பாத்தீங்கன்னா நமக்கு கஸ்டம்ஸ் ரேட் எப்பவுமே கம்மியா தான் சார் இருக்கும். ஸோ ஆர்பிஐ ரேட் எப்பவுமே நாங்கள் ஆர்பிஐ ரேட்ல பண்றோம், எப்பவுமே ஹை வேல்யூக்கு இருக்கும். ஸோ எப்பவுமே பாத்தீங்கன்னா அதாவது அதிகமான வேல்யூக்கு டாக்ஸ் பே பண்ணிடுறீங்க. பட் நமக்கு ரீஃபண்ட் கிடைக்கும் போது அந்த எஃப்ஓபி வேல்யூ, ஷிப்பிங் வேல்யூ போட்டு வரும்போது கம்மியா தான் வருது இல்லையா? கரெக்ட் கரெக்ட். அதான் இது வந்து இதுல கொஞ்சம் நம்ம எண்ட்லயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா இன்வாய்ஸை நம்ம ஆக்சுவல் ரிமூவல் அப்போ பண்ணா போதும், பட் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் நம்ம முன்னாடியே பண்றதுனால இதுக்கு எதுவும் சொல்யூஷன் இல்ல. அதை வந்து நீங்க பேர் பண்ணிட்டு தான் ஆகணும். ஓகே ஓகே ஃபைன் சார், ஃபைன். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார். ஹலோ சார். எஸ் சார். குட் ஈவினிங் சார். சார் இப்போ என்னுடைய கிளைண்ட் வந்து என்னன்னா வெப்சைட்ல அவருடைய ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட் பண்றது, அதாவது வந்து அந்த வெப்சைட்ல மற்றவங்களுடைய ப்ராடக்ட்டும் வந்து அவங்களுடைய வெப்சைட்ல இருந்து மார்க்கெட் பண்ணும்போது அவர் என்ன பண்றாருன்னா அவங்களுடைய வெப்சைட் மூலம் யாராவது ஒருத்தவங்க ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா ஹோல் அமௌண்ட் அவருக்கு போயிடுது, அதாவது வந்து என்னுடைய கிளைண்ட் அக்கௌண்ட்டுக்கு போயிடுது. அவர் என்ன பண்றாரு, அந்த அமௌண்ட்ல இருந்து அவருடைய கமிஷன் எடுத்துக்கிட்டு ரிமைனிங் வந்து பேமெண்ட்டை பார்ட்டி கொடுக்குறாரு. இது மாதிரி அந்த கமிஷன் மட்டும் எடுத்தா இது ஜிஎஸ்டில எப்படி சார் அப்ளிகபிளா? என்ன சார் அந்த கமிஷனுக்கு வரும் சார். இவர் வந்து இப்ப இ காமர்ஸ் ஆபரேட்டர், இவர் பண்ற வேலைக்கு பேர் வந்து இ காமர்ஸ் ஆபரேட்டர். இப்ப ரெண்டு விதமா இருக்கு. அவர் ஓன் வெப்சைட் வச்சு அவருடைய ப்ராடக்ட்டை மட்டுமே விற்கலாம், இது ஒரு பக்கம். அதுவும் விற்கிறாரு பிளஸ் அதுக்கு என்ன ஆகும்னா அது என்ன ப்ராடக்ட்டோ அதுக்கு என்ன ஜிஎஸ்டியோ அதை பே பண்ணா அதோட முடிஞ்சிடும். ஓகே. ஆனா மத்தவங்களுடைய ப்ராடக்ட்டை இவருடைய வெப்சைட்ல போட்டு வித்து இவர் அந்த பணத்தை ஃபுல்லா கலெக்ட் பண்ணும்போது என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னாக்க அந்த ப்ராடக்ட்டுக்கான இன்வாய்ஸை வந்து அந்த வெண்டார் தான் கொடுப்பாரு. இப்ப இவருக்கு வந்து ஆர்டர் வந்த உடனே இவர் கூப்பிட்டு சொல்லுவாரு, இந்த மாதிரி ஒருத்தர் ஆர்டர் வந்திருக்கு, நீ மெட்டீரியல் அனுப்பிச்சிருன்னு. ஸோ அந்த மெட்டீரியல் போகும்போது அந்த பர்டிகுலர் வெண்டார் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு இன்வாய்ஸை ரைஸ் பண்ணி மெட்டீரியலை டிஸ்பாச் பண்ணிடுவாரு. அதுக்கான ஜிஎஸ்டியை அவர் கட்டிப்பார். அதுக்கான பணம் வந்து நம்ம கையில வரும். நம்ம கிட்ட இப்போ ப்ராடக்டுடைய விலை 1000 ரூபான்னு வச்சுக்கேன். 1000 ரூபாய்க்கு வந்து 1000 ரூபாய் பிளஸ் 180 ரூபா ஜிஎஸ்டி போட்டு இன்வாய்ஸ் வந்து வெண்டார் கிட்ட இருந்து டைரக்டா போயிடும். நம்ம கையில 1180 ரூபாய் பணம் வந்திருக்கும். நமக்கு அதுல 100 ரூபாய் கமிஷன் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், 100 ரூபாய்க்கு ஒரு கமிஷன் இன்வாய்ஸ் இந்த வெண்டாருக்கு நம்ம கொடுக்கணும். 100 ரூபாய் பிளஸ் 18% கமிஷனுக்கு டாக்ஸ் 118. இந்த 1180 ரூபாயில இந்த 118 ரூபாயை நம்ம கழிச்சுக்கிட்டு 1180 ரூபாய் நமக்கு பணம் வந்திருக்கும். அதுல 118 ரூபாயை கழிச்சுக்கிட்டு பாக்கி அமௌண்ட் நம்ம வெண்டாருக்கு கொடுத்தோம். அந்த 100 ரூபாய்க்கு நம்ம ஒரு கமிஷன் இன்வாய்ஸ் கொடுக்கணும், வெண்டாருக்கு கமிஷனுக்கு ஒரு இன்வாய்ஸ் கொடுக்கணும். இந்த 18 ரூபாயை நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்டணும், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இதுதான் நம்ம அக்கௌண்ட்ல. இதை தவிர சொல்லுங்க, அதனால பிரச்சனை இல்லை. அதெல்லாம் இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இதுதான் நேச்சர் ஆஃப் பிசினஸ் அப்படிங்கும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஐடில 1180 ரூபாய் வந்தாலும் பேங்க்ல உங்களுடைய இன்கம்னு 100 ரூபா தான் புக் ஆயிருக்கும், P&L 100 ரூபா தான் போகும். இது ஒண்ணு. இதை தவிர இ காமர்ஸ் ஆபரேட்டரா இருக்கும்போது அதுக்கு டிடிஎஸ்ன்னு ஒரு தனியா ரெக்குயர்மெண்ட் ஒண்ணு இருக்கு. அந்த வெண்டாருக்கு பணம் கொடுக்கும்போது டிடிஎஸ் பிடிச்சி கட்டணும். இன்கம் டாக்ஸ் டிடிஎஸ் இல்ல, ஜிஎஸ்டிலயும் ஒரு டிடிஎஸ் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணணும். இது நாங்க தான் பண்ணணும், அதாவது அந்த கிளையண்ட் தான் பண்ணணுமா? யாரு இ காமர்ஸ் பண்றாரோ, இ காமர்ஸ் உங்க கிளையண்ட் அவர் தான் டிடிஎஸ் பிடிச்சி கட்டணும். அவர் அந்த கமிஷனுக்கு டாக்ஸ் கட்டுறது ஒரு பக்கம், அந்த 1000 ரூபாய்க்கு 180 ரூபாய் டாக்ஸ் வெண்டார் கட்ட வேண்டி இருக்கு இல்லையா, அதுல ஒரு போர்ஷன் 1% நினைக்கிறேன், 1% இவர் எடுத்து அந்த வெண்டார்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல வந்து கட்டணும். அவருக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். இன்கம் டாக்ஸ் எப்படி டிடிஎஸ் பிடிச்சி கட்டுறமோ அதே மாதிரி ஜிஎஸ்டிலையும் டிடிஎஸ் பிடிக்கணும் இ காமர்ஸ் ஆபரேட்டர். இதுக்கு ஏதாவது ஸ்லாப் இருக்கா சார்? இவ்வளவுக்குள்ள இருந்தா தான் நான் டிசிஎஸ் பிடிக்கணும், இல்லைன்னா எல்லாத்தையுமே பிடிக்கணுமா? எல்லாத்துக்குமே. ஓகே 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 ஓகே, தேங்க்யூ சார்.
ஓகே சார். வேற ஏதாவது queries இருக்கா? Mr. Satish, can I call Mr. Satish for vote of thanks? சொல்லுங்க மிஸ்டர் கார்த்திகேயன். ஹலோ சதீஷ். சதீஷ் லைன்ல இருக்கீங்களா? I call Mr. ஹலோ. சரி சார். vote of thanks பண்ணுங்க. இல்ல அதான் நான் போய் ஹலோ ஹலோன்னு நான் கேட்கவே இல்லை போல இருக்கு. இல்ல பண்ணுங்க, வாங்க வாங்க லைன்ல இருக்குங்க. எனி அதர் queries இருந்தாலும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார். பண்ணிடலாம் சார், க்ளோஸ் பண்ணிடுறேன். 7:45. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அருமையாக இருந்தது இன்றைக்கி செஷன், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஐ கால் மிஸ்டர் சதீஷ் குமார் அவர்கள், செக்ரட்டரி. ஹலோ, ஒன்றுமே கேட்கலங்க. ஏன் கேட்கல? நீங்க மியூட் பண்ணி வச்சிருக்கீங்களா? மியூட்ல இருக்கு பாருங்க. அவர் கார்த்திகேயன் சார் சொல்றேங்க. ஹலோ சார். ஹலோ சார். சொல்லுங்க சார். சந்தோஷ் சார். எஸ் சார். இப்போ அந்த இ-காமர்ஸ் வந்து பண்றவங்களுக்கு வந்து இப்போ நார்மல் ரெகுலர் டேக்ஸ் பேயர் அந்த இதே ரெஜிஸ்டர் பண்ணணுமா, இல்ல இ-காமர்ஸ்க்கான GSTR 7 ஏதோ சம்திங் சொல்றாங்க, அதில் ரெஜிஸ்டர் பண்ணணுமா சார்? இல்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆர்டினரி ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அந்த ரிட்டர்ன் மட்டும் ஃபார்ம்ஸ் மாறும். எவ்வளோ டிடிஎஸ் பிடிக்கிறோம் என்ன அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த கேஸ்ல இவர் சொன்ன எக்ஸாம்பிள்ல அவர் இ-காமர்ஸ் ஆப்ரேஷனும் பண்றாரு, ஓன் பிசினஸும் பண்றாரு. ஸோ அதனால ஒரு GSTR 1, 3B அதுவும் ஃபைல் பண்ணணும். ஆஸ் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் அந்த டிடிஎஸ் பிடிக்கிறதுக்கான ரிட்டர்ன்ஸும் ஃபைல் பண்ணணும். இது அவருடைய ஆல்ரெடி ஒரு ஜிஎஸ்டி இருக்கு, அதுலயே பண்ணலாமா, இல்லனா செப்பரேட்டா இதுக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் எடுக்கணுமா சார்? செப்பரேட்டா எதுவும் தேவையில்லை சார், அதுலயே பண்ணலாம். அந்த ரிட்டர்னை ஓபன் பண்ணி அந்த ஃபார்ம்ல பண்ண வேண்டியிருக்கும், அவ்வளவுதான். சார் நோ சார். ஹலோ சார், சொல்லுங்க சரவணன் சார். அது இ-காமர்ஸ் ஆபரேட்டர், அது செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன், தனி கேட்டகரி இருக்கா? தனி கேட்டகரி GSTR 8 செப்பரேட், TCS ரிட்டர்ன் செப்பரேட், அது செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷன் தனியா பண்ணலாம். ஆமா சார். எஸ் சார். ஆமா எஸ் சார். எஸ் சார். ஓகே. என்ன ஃபார்ம் சார் அது? GSTR 8 TCS. ஓகே. தேங்க்யூ சார். ஓகே சார். இதுல வந்து SSI MSMI இது ரெண்டுமே சேமா சார், இல்ல வேற வேறையா சார், இல்ல ரெண்டுமே இன்னும் நடைமுறையில இருக்கா? இல்ல சார், நம்ம எக்ஸைஸ்ல இருக்கும்போது தான் அந்த SSIன்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. ஸ்மால் ஸ்கேல் 1.5 crore வரைக்கும். இன்னைக்கு வந்து ஸ்மால் ஸ்கேலுங்கிறதெல்லாம் GST பர்பஸ்ல ரெலவெண்டே கிடையாது. MSMEங்கிறதும் அது வந்து அது ஒரு தனி ஆக்ட். GST பொறுத்த வரைக்கும் MSME இருக்கிறதுனாலயோ இல்ல ஒரு ஸ்மால் ஸ்கேல் யூனிட்டா இருக்கிறதுனாலயோ நம்ம இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப் டு 1.5 crore வரைக்கும் இருந்தா சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு. 1.5 to 5 crore வரைக்கும் சில பெனிஃபிட்ஸ் இன்ட்ரெஸ்ட் வைவர் எல்லாம். அதுக்கு MSMEங்கிறது தனி, அதோட ஆக்டே தனி. இன்வெஸ்ட்மெண்ட், டர்ன் ஓவர் இதை பேஸ் பண்ணி ஒரு யூனிட்டை MSMEன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சில கன்செஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பேங்க் லோன்லாம் கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும். அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கணும்னாக்க கிரெடிட் பீரியட் ரொம்ப எடுத்துக்க கூடாது, இமீடியட்டா அப்படிங்கிறது சில பெனிஃபிட்ஸ். ஸோ MSMEங்கிறது ஒரு தனி கான்செப்ட். அது ஸ்மால் ஸ்கேலுங்கிறது நம்ம யூஸ் பண்ற ஒரு வேர்டு தான். லீகலா ஸ்மால் ஸ்கேல் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. GST SSI நம்ம முதல்ல சொல்லுவோம். எக்ஸைஸ் இருந்த பீரியட்ல எல்லாம் SSIன்னு சொல்லுவோம். GST பொறுத்த வரைக்கும் அது MSME இருக்கிறதுனாலயோ MSME செக்டாருக்கு இந்த பெனிஃபிட் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா 5 crore வரைக்கும் டர்ன் ஓவர் இருந்தா இந்த பெனிஃபிட், 1.5 crore வரைக்கும் இருந்தா இந்த பெனிஃபிட், அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்றும் இப்ப ரெஜிஸ்டர் பண்ணணும்னா MSME தான், SSIன்றது கிடையாது. இப்ப கிடையாது. இந்த வலைதள கருத்தரங்கை நடைபெற தொகுத்து வழங்கிய திரு ஜி நடராஜன் அவர்களுக்கு
எங்கள் வரி ஆலோசகர் சங்கத்தின் சார்பாக மிகுந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட அந்த தலைப்பில் மிக அழகாக தெளிவுற ஜிஎஸ்டி நோட்டிஃபிகேஷன் சர்க்குலர் மட்டுமின்றி ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் அதை பற்றியும் நிறைய விஷயங்களை அழகுத்தனக எடுத்து கூறியுள்ளார். மற்றும் உறுப்பினர்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் தெளிவுற பதிலளித்துள்ளார்கள். இன்னைக்கு இது அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி அனைத்து உறுப்பினர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் வரி ஆலோசகர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது கொரோனா காலகட்டம் என்பதால் அரசு காட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி வீட்டிலேயே இருங்கள், அவசியமனையில் மட்டுமே வெளியே வாருங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. Don't forget to subscribe to our Vari Alosgargal Sangam YouTube channel. Please like, comment and subscribe to our channel and click the bell icon to get video updates.